காதலிக்கும் நேரமில்லை. திஸ் இஸ் வெரி கான்ட்ரவர்ஷியல் மூவி. நிறைய பேசப்படாத டாபிக்ஸ் ஆர் டேபு டாபிக்ஸ் அதெல்லாமே போல்டா பேசியிருக்காங்க. நிறைய பேருக்கு இதுல உடன்பாடு இல்லை. அதனாலவே என்னவோ இதுல பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா திஸ் மூவி didn't do good in box office. பட் நான் இந்த படத்துக்கு வந்து இப்போ தியேட்டர்ல தான் பார்த்தேன். அப்போ எனக்கு இந்த படம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதனால நிறைய டேக்அவேஸ் இருந்தது. ஸோ வி தாட் தட் இட் இஸ் அ குட் மூவி டு டிஸ்கஸ். இது வந்து ஃபினான்ஷியலா எப்படி போச்சு அப்படின்ற ஆஸ்பெக்ட்லாம் நம்ம வந்து பேச போறது இல்லை. பட் குட் டாபிக் டு டிஸ்கஸ் ஆக்சுவலி அப்படின்றது நாங்கள் கருதணும். அதனால தான் டுடே வி ஆல் அசம்பிள்ட் ஹியர் டு டிஸ்கஸ் ஆன் தோஸ் டாபிக்ஸ். ஸோ நம்ம டிஸ்கஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கேவியட் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சின்ஸ் இட் இஸ் அ டேபு டாபிக், இதுல வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ப்ளீஸ் மேக் ஷூர் தட் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸுமே உங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவா நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணா அது நல்லா இருக்கும். ரேதர் நம்ம நேற்று ரீலேர்னிங்ல பார்த்த மாதிரி டோன்ட் பி இன் அ ப்ராசிக்யூட்டர் மோட் ஆர் தி பொலிட்டிஷியன் மோட். மற்றவங்க சொல்ற கருத்தை வந்து அகைன்ஸ்டா சொல்லணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் இல்லாம ஜஸ்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றத நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா தட் வுட் பி வெரி சிவில் டு மூவ் ஆன் அப்படின்றத வந்து நம்ம மனசுல கண்டிப்பா வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கோட செஷன் என்னென்ன டாபிக்ஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து பேச போறோம் அப்படின்றது. ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் அந்த பர்டிகுலர் பவுண்டரிக்குள்ளேயே வந்து இஃப் யூ கேன் ஷேர் then we can able to save some time and also we can give space and time for others to discuss. ஸோ அது வந்து மனசுல வச்சுக்கலாம். அண்ட் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து இது ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், நத்திங் பர்சனல் இயர். ஸோ அதனால ஜஸ்ட் அ கான்வர்சேஷன் ஸ்டார்டரா இருக்கலாம். சின்ஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இட்ஸ் அ டேபு டாபிக், பட் இன் கேள்வி வி ஆர் நாட் ஷை அவே ஃப்ரம் டேக்கிங் சச் டாபிக்ஸ் அண்ட் டிஸ்கஸ். ஸோ அப்படின்ற பட்சத்துல இந்த 3 பாயிண்டர்ஸுமே நம்ம கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு லெட்ஸ் மூவ் ஆன். ஆஸ் யூஷுவல் ஐஸ் பிரேக்கர். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் தீஸ் 3 கொஸ்டின்ஸ். காதலிக்கும் நேரமில்லை மூவி வந்து ஏன் நீங்க வந்து பாத்தீங்க, ஸோ அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினா நீங்க வந்து சொல்லலாம். அண்ட் செகண்ட் வுட் பி இந்த இந்த டைட்டில் காதலிக்கும் நேரமில்லை அப்படின்ற டைட்டில் வந்து did it resonate with the storyline? ஆப்டான ஒரு டைட்டிலா இருந்ததா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் ஒன் சீன் விச் யூ லைக் அண்ட் விச் யூ டிடன்ட் லைக் அப்படின்றது. லெட் மீ கோ ஃபர்ஸ்ட். டெம்ப்ளேட்டா இருக்கட்டும், ரெஃபரன்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மூவி நான் ஏன் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏஆர் ரகுமானோட மியூசிக். ஸோ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா விண்டேஜ் ரகுமானை வந்து எனக்கு பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அலைப்பாய்தே, அந்த பாம்பே, அந்த டைம் ஆஃப் மியூசிக்லாம் வந்துட்டு வெரி ஃபேசினேட்டிங். ஐ பிகேம் ஃபேன் ஆஃப்டர் ஹியரிங் சச் ஆல்பம்ஸ். அதுக்கப்புறமும் என்னமோ அந்த வேர்ஷன் ஆஃப் ஏஆர் ரகுமானை வந்து மிஸ் பண்ண மாதிரி வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். பட் இந்த எண்ணெய் இழு சாங் வந்து இட் ரிமைன்ஸ் மீ தட் அலைப்பாய்தே டைம். இம்மிடியட்டா வந்து ஹிட் ஆச்சு, வைரல் ஆச்சு, டெய்லி கேட்க இன்னைக்கு வரையும் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ ஐ தாட் தட் இந்த மூவியை வந்து ரகுமானுக்காகவே பார்க்கணும் அப்படின்ட்டு ஐ வென்ட் டு தி சினிமா வித்தவுட் ஈவன் வாட்சிங் தி ட்ரெய்லர். ஸோ எனக்கு இந்த ஸ்டோரி லைன் என்ன, யாரு டேரக்டர், எதுவுமே எனக்கு தெரியாது. யூஸ்வலா ட்ரெய்லர் பார்க்கறதே இப்பெல்லாம் விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி போய் தான் அந்த படத்தை பார்த்தேன். ஸோ வித் கிளீன் ஸ்லேட் ஐ வாட்ச். அண்ட் சத்தியமா எனக்கு காதலிக்கும் நேரமில்லை டைட்டில் ஏன் இந்த படத்துக்கு சூஸ் பண்ணாங்கன்றது வந்து எனக்கு புரியல. அதனால வந்து நீங்க எதனா உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததுன்னா ஐ லேர்ன் ஃப்ரம் யூ கைஸ். அண்ட் ஒன் சீன் ஐ லவ், அந்த சீன் தான் இந்த போஸ்டர்லேயே வச்சு இந்த ஸ்லைட்லேயே வச்சிருக்கேன். டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் இந்த சீன் வரும். ஸோ அந்த பர்த்டே பார்ட்டியில ஜெயம் ரவி, அது தீம் பேஸ்டு பர்த்டே பார்ட்டியா இருக்கும். ஸோ சூப்பர் ஹீரோஸ் போத் அவெஞ்சர்ஸ், ஐ மீன் மார்வல்ஸ் அண்ட் டிசி காமிக்ல இருக்கும். அப்போ வந்து ஜெயம் ரவி கொஞ்சம் லேட்டா உள்ள வருவார், ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஒரு அயன்மேன் காஸ்டியூம் போட்டுட்டு வரும்போது ஐ கேன் ரிலேட் இட் வெரி வெல். ஏன்னா என் பையன் வந்து ஒரு மார்வல் பைத்தியம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நான் இந்த மாதிரி சூட்லாம் போட்டு வந்திருந்தேன்னா அவன் எலிவேட் ஆயிருப்பான். நாங்கள் கேக் தான் கட் பண்ணுவோம், பட் இந்த மாதிரி ஒரு தீம் பண்ணியிருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும், ஒரு குழந்தைக்கு எவ்வளோ வந்து
அது ஒரு எலிவேட் கொடுத்துருக்கும் அப்படின்றது எல்லாமே பர்சனலி தட் சீன் கனெக்டட் வெரி வெல். அது ரொம்ப எலிவேட் ஆச்சு அந்த டைம்ல. அந்த அப்பாவை மிஸ் பண்ணதெல்லாம் வந்து பீக்கு போன மொமெண்ட் அது. ஒரு சீன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா, ரொம்ப கிரிஞ்சு மேக்ஸா இருந்தது. எப்படின்னா ஜெயம் ரவி திடீர்னு அவரோட ப்ரொஃபஷனும் நித்யா மேனன் ப்ரொஃபஷனும் ஒன்னா இருக்கும். அவங்க பெங்களூர்ல திடீர்னு மீட் பண்ணுவாங்க. இவர் சென்னைக்கு வேற ஏதோ வேலைக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு அபார்ட்மெண்ட் பக்கத்து ரூம்லயே வந்து இருப்பாரு. திடீர்னு ஒரு இடத்துல பிச் பண்ண போவாங்க, அங்கேயுமே இவங்க 2 பேர் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோயின்சிடென்டலா ப்ராபபிலிட்டி நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்ப சினிமேட்டிக்கா ரொம்ப கிரிஞ்ச்தனமா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிளாஸ்டிக்கா ஃபீல் பண்ணேன். ஸோ தோஸ் சீன்ஸ் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இந்த மாதிரி வந்து குயிக்கா நீங்க இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வந்து கடகடன் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். பூபதி, எனக்கு வந்து லைக் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஐ லைக் இட் த இது ஏஆர் ரஹ்மானோட இது. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் காம்போ பார்த்த மாதிரி இருக்கு. ஈவன் தோ இது வந்து மணிரத்னம் டைரக்ஷன் இல்லைனாலும், பட் அந்த இது வந்து ஃபீல் வந்து இட் வாஸ் சோ குட். யூஸ்வலா மணிரத்னம் அண்ட் ஏஆர் ரஹ்மான் தான் வந்து நிறைய மூவிஸ் நம்ம ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுல வந்து எனக்கு அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதான் டைட்டிலுக்கு வந்து என்னன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா லைக் லவ் லவ் பண்ண தேர் இஸ் நோ டைம், எப்ப வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, எப்படி வேணாலும் பண்ணலாங்கிறதுக்காக சொல்றாங்களோ அந்த டைட்டில மீன் பண்ற மாதிரி இருந்தது. இது பிடிக்காத இது வந்து என்னன்னா, ரொம்ப டேபு விஷயத்த ரொம்ப ஓப்பனா இது பண்ற மாதிரி இருந்தது. அண்ட் பிடிச்ச விஷயம் லைக் கிளைமேக்ஸ். எனக்கு வந்து கிளைமேக்ஸ் வாஸ் டூ குட். அந்த கடைசியா வந்து இட் வாஸ் ஹாப்பி எண்டிங். அவங்க 2 பேரும் ஒரு இது நியூ இது ஸ்டார்ட் பண்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, நியூ சாப்டர். அது வந்து நல்லா இருந்தது. யா, தேங்க்ஸ் அஸ்வின், தேங்க்ஸ். பட் ஸ்டில் ஐ எம் நாட் ஓகே வித் தட் டைட்டில். ஏன்னா காதலிக்க நேரம் இல்லை, நீங்க சொன்ன கான்செப்ட் படி வந்து நேரம் இருக்கணும் தானே வந்து வச்சிருக்கணும். நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னுமே உடன்பாடு இல்லை. அதாவது காதலிக்க நேரம் இல்லைன்னா நான் எப்படி நினைக்கிறேன்னா, தேர் இஸ் நோ இது எந்த டைம்ல வேணாலும் we can have லவ். லவ்ங்கிறது ஒருத்தரோட லைஃப்ல வந்து எப்ப வேணாலும் வரலாம். இட் டசன்ட் மீன் தட் ஒரு வந்து இந்த ஏஜுக்கு மேலதான் வரணும், இந்த ஏஜுக்குள்ளதான் வரணும், இவங்களுக்குள்ளதான் வரணும், ஆப்போசிட் இதுக்கு மட்டும்தான் வரணும். இட்ஸ் நாட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி எனிதிங் எனி ஒன் கேன் லவ் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டைல்ல நான் அந்த டைட்டில நான் பாக்குறேன். நேரம் இல்லைங்கிறத விட இட் இஸ் லைக் என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் இதா சொல்லணும்னா இட் இஸ் ஃபார் எனி ஒன். அந்த மாதிரி எதிர்மறையா அவங்க வந்து சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா யூ ஆர் இன்க்ளூசிவா இருக்கு. நீங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் வந்து இட் இஸ் இன்க்ளூசிவ். anyone can love and அததான் நான் சொல்ல வரேன். அந்த இதுக்காக அந்த டைட்டில் வச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சோ அதான் எனக்கு வந்து டைட்டில் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா டைட்டில் கரெக்ட்னு தோணுது. யா, குட் அஸ்வின். யா, தேங்க்ஸ் ஃபார் தட். anyone? பூபதி சொல்லுங்க. ஓகே, நான் ஆக்சுவலா இன்னும் ஃபுல் படம் பார்க்கல. ஒரு 1 hour தான் பார்த்தேன். நேற்று தான் பார்த்தேன். சரி, இது செஷனுக்காக வேண்டியது உட்காந்து பார்த்தேன். எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஏதோ அந்த பாதி பார்த்த வரைக்கும் எதுவும் பெருசா இல்லை. இது இப்படி வச்சிருக்க வேண்டாமே அப்படின்னு தோணுன விஷயம் 2. அவங்க அந்த லைக் போல்டா இருப்பாங்க, அவங்க அம்மா கிட்ட எல்லாமே ஓப்பனா பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது ஈவன் அப்பா அம்மா எல்லாம் இருக்கும்போது வந்து நீ வேர்ஜனா அந்த அளவுக்கு போல்டா பேசுறவங்க எதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் நித்யா மேனனோட அவரா லைக் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பார்ல, அவரை வந்து அந்த மாதிரி காமிச்சு அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டாமோ? ஏன் அப்படி வந்து இன்னொரு பொண்ணு கூட இருக்கும்போது இவ பார்த்துட்டு அதனால இதை அந்த மாதிரி அப்படி ஒண்ணு வச்சிருக்க வேண்டாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. புரியுது. அந்த மேல் கேரக்டர் வந்து அப்படி தப்பா காமிச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு அவங்க இதானதுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்லுவா லைக் மேரேஜ் மேல் வந்து ஒன்லி ஹேவ் கிட் மேரேஜ் அப்படின்ட்டு. அது வந்து எனக்கு அது மட்டும் இல்லை லைஃப் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு.
நான் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அவங்க அப்புறம் லைக் அந்த பையன் வளர்ந்து திருப்பி மீட் பண்ணுவாங்கல்ல, அது வரைக்கும் நான் பார்த்தேன். ஸோ அதுதான் ஓகே மேம், நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். Yeah. நம்ம வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீன்ஸை நான் டிஸ்கிரைப் பண்ணிட்டு தான் we are going to talk about that. ஸோ உங்களுக்கு Okay, படம் okay. பார்க்கலனாலுமே இன்னவே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றது. ஸோ நீங்க ஜென்ரலா கூட கான்செப்ட் நீங்க எனக்கு பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணுங்க. ஆமா ஆமா, தேங்க்ஸ் 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 தட் யூ ஸ்டார்டட் வாட்சிங் ஃபார் அவர் செஷன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை கேட்கும்போது. தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலா நேத்தி வந்து என்னால அன்மியூட் பண்ணவே முடியல, அப்புறம் ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருந்தது, அதனால தான் அப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். சாரி. தேங்க்யூ நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஓகே, நான் ஏன் படம் பார்க்க போனேன்? ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரி, நான் பேசுறேன். ஓகே, ஸோ நான் வந்து இதுக்காக இந்த ஆக்சுவலாக அந்த படம் பார்க்க போனேன்னா, எப்படி சொல்றது, நான் ட்விட்டர்ல பார்த்தேன் கொஞ்சம் ப்ராக்ரெசிவ் தாட்ஃபுல்லாக இருக்க மாதிரி சொன்னாங்க ரிவ்யூஸ்லாம். ஸோ அதுக்காக சரி பார்க்கணும். அதே சேம் டைம் பேரல எங்க வீட்லயே வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எங்க வீட்டுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ எங்க அம்மாவை ட்ரிகர் பண்ணுங்கிறதுக்காக எங்க அம்மாவை கூட்டிட்டு போனாங்க படத்துக்கு. வாழ்க்கை உலகம் எங்க போயிட்டு இருக்கு, நம்ம என்ன இன்னைக்கு இதையா ஒரு பிரச்சனை நினைச்சு கிட்டத்தட்ட ஒரு இன்டர்காஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அதனால வந்து சரி வேணுமே ட்ரிகர் பண்ணலாம்னா எங்க அம்மாவை கூட்டிட்டு போனேன் இந்த படத்துக்கு. அதுக்காக தான் போனேன் இந்த படத்துக்கு. பட் எனக்கு படம் ப்ராக்ரெசிவா இருந்துச்சு. எனக்கு நிறைய திங்ஸ் பிடிச்சி இருந்துச்சு, நிறைய திங்ஸ் பிடிக்கும். எப்படி சொல்றது, எனக்கு கொஞ்சம் கிரிஞ்சா வந்த மாதிரி அஸ் யூஷுவல். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி வரைக்கும் இது அவங்களோட ஸ்பெர்ம் தான், அவங்களோட ஸ்பெர்ம்ல வந்து குழந்தை தான், அவனோட குழந்தைதான் சொல்லிட்டு சொல்லாம கடைசி வரையும் இருந்து அதை அக்செப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதே சேம் டைம் இது உங்க குழந்தைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு மல்டிபிள் சீன்ஸ் வச்சிருப்பாங்க. மறுபடியும் அந்த பேக்ரவுண்ட் அந்த டாக் போய்கிட்டே இருக்கும். அது எனக்கு தேவையில்லாத மாதிரி தோணுச்சு. இந்த ப்ராக்ரெசிவ் தாட்ஸ்ல இதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி சம்டைம்ஸ் பாடி ஷேமிங்ஸ்லாம் பண்ற டைலாக்ஸ்லாம் வந்துச்சு. ஓட்டோட குச்சி அது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு இந்த படத்துல. ஸோ லாட் ஆஃப் ப்ராக்ரெசிவ் திங்ஸ் இருக்கு, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாத திங்ஸும் இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் அபவுட் த டைட்டில் நான் என்ன சொல்லலாம்னா, இட்ஸ் லைக் கொஞ்சம் எப்படி சொல்றது, கேட்சியா இருக்கனால வச்சுக்கலாம் தெரிஞ்சு. காதலிக்க நேரம் இல்லை ஆல்ரெடி ஒரு மற்றபடி லைக் இட்ஸ் இதுக்கு முன்னாடி பேசுறவங்க ஒருத்தர் சொன்னாங்களா, லைக் லவ் இஸ் லைக் யாருக்கு மேல வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். இட்ஸ் லைக் ஒரு ஆள் தான் லவ் பண்ணணும், ஒரு ஆள் தான் இருக்கணும். ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்ப வேணாலும் யார் வேணாலும் வரலாம், அதுதான் காதல். இட்ஸ் லைக் எப்படி சொல்றது, ஒரு பவுண்டரிலெஸ் திங் காதல்ங்கிறது. ஸோ அது எப்ப வேணாலும் வரலாங்கிறதுக்காக அந்த நேம் கூட வச்சுக்கலாம். இந்த ஏஜ்ல கரெக்ட். தேங்க்யூ வெரி மச். எண்ட் ஆஃப் தி டிஸ்கஷன்ல சொல்லுங்க, உங்க அம்மா கிட்ட இருந்து எதனா சேஞ்ச் இருந்ததா அப்படின்றது நீங்க எண்ட்ல சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சிருக்காது, வேணே ட்ரிகர் பண்ண கூட்டு போனதுதான் அது. ஓகே ஓகே. Vibali, can I go next? Yeah, please. Yeah, okay. So எனக்கு மூவி பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி வந்து ஆப்வியஸா இந்த ஃபீட்பேக்ஸ் தான், ரிவ்யூஸ். பட் நான் என்னைக்குமே எந்த மூவிதும் டீடைல் ரிவ்யூ பார்க்க மாட்டேன். பட் நிறைய மீம் பேஜஸ் வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி ஏதோ ப்ராக்ரெசிவ் தாட்ல வர மூவிஸ் வந்து தப்பாவே சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி மூவிஸ்க்கு தான் கியூரியாசிட்டி அதிகம் வரும். அப்படி என்ன இருக்கு, ஸோ போய் பார்க்கலாமே அப்படின்னு தான். பட் நான் தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு மூவி, பட் என்னால பார்க்க முடியல. ஸோ ஃப்ரைடே வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் நான் உட்காந்து இந்த மூவி பார்த்தேன். நான் அகைன் பிஃபோர் திஸ் செஷன் ஐ வாண்டட் டு வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி. அண்ட் ஆப்வியஸ்லி நித்யா மேனனுக்காக பார்த்தேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு சில ரோல்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட் டைட்டில் வந்துட்டு நான் என்னோட இதுல வந்து யோசிக்கும் போது ஒரு சில பேர் வந்து பாஸ்ட்ல ஒரு விஷயம் கோ த்ரூ பண்ணுவாங்க, அது வந்து அவங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணிடும். அதை நம்ம மூவி பார்க்கும்போது கனெக்ட் பண்ணிருக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, எனக்கு வந்து நான் என்னோட லைஃப் என்னோட கரியரை மட்டும் நான் பார்த்துட்டு போறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் ஃபார் லவ். ஸோ அப்படிதான் நான் அதை யோசிச்சேன். காதலிக்க நேரம் இல்லை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து நான் கரியர்ல நான் சக்சஸ்ஃபுல்லா, ரெண்டு பேருக்குமே அந்த தாட் இருக்கும், நான் வந்து கரியர்ல இதை அச்சீவ் பண்ணணும், இதை பண்ணணும், இவளுக்கு வந்து அவளுக்குன்னு ஒரு குழந்தைய பெற்றுட்டு அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு தாட்டா நான் பாக்குறேன். அண்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம் நிறைய ப்ராக்ரெசிவான தாட்ஸ். அது வந்து ஒரு என்ன சொல்றது, பீட் ஒரு நார்மல் மேனா இருந்தா கூட வந்து ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்றது தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் which is very valid point given this current generation and trend all that. And second, like ஒரு விமன் வந்து அவங்க லைஃப் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம்.
they have rights to choose how they want to live their life அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து IVF மெத்தட்ல நான் ஒரு குழந்தைய பெற்றுட்டு என் ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் அகைன் another progressive, and obviously the third one is the inclusive of gay marriage at the end. ஸோ இது மூணுமே பிடிக்காத விஷயம் அப்படின்னு எனக்கு பெருசா எதுவும் இப்போதைக்கு தென்படல. பட் இது ஒண்ணு மட்டும் எனக்கு டக்குன்னு உறுத்துச்சு, அந்த எக்ஸ் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது ஏண்டா இவங்க வரணும், அந்த ஸ்டோரி அழகா போயிட்டே இருக்கும். டக்குன்னு அது வந்த போது ஏண்டா இவங்க இங்க வரணும், ஏன்னா நிறைய இடத்துல இந்த எக்ஸ்ன்னு ஒருத்தவங்க ரீஎன்ட்ரி கொடுக்கும் போதுதான் அது சொதப்பலா போகும் அப்படின்ற மாதிரி. பட் யா, படம் பார்த்ததுனால நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது போல அவங்க அதை புரிஞ்சுட்டு வேற மாதிரி மாத்திட்டு போவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். பியூட்டிஃபுல்லா நீங்க வந்து அந்த டைட்டில்ல சொன்னீங்க. சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க, எல்லாருமே சொல்லலாம். யாராவது பேசுறாங்களா? I will come. போங்க. வெரி குட் டாபிக். இந்த படம் இந்த மாதிரி கதைகளை நான் விரும்புறது ஏன்னா, ஐ சி எங்க ஏரியாவில் சம் கே பாய்ஸ் ஈவினிங் ஆனா போயிடுவாங்க, ஃப்ரெஷ்ஷா போவாங்க. வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் தே ஆர் கோயிங் டு லீட் அப்படின்னு ஒரு கே பாய் வாஸ் ஏ டெனன்ட் விசிட்டர் என் ரூம்ல சம் டைம் பேக். தேர் ஆல் சினிமா ஃபீல்ட்ல இருக்கவங்க தான். ஒரு தனுஷ் ஃபேன்ஸ் அவங்கெல்லாம். தனுஷ்காக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணி அவர் பார்க்கறதுக்காக ஒரு கே பையன் வருவான், தங்குவான், போவான். அப்புறம் பிரச்சனை இது மாதிரி பசங்களெல்லாம் எப்படி வாட் கைண்ட் ஆஃப் லைஃப்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் கேள்வி கேட்ட உடனே அவன் கொஞ்சம் ஷை ஆயிட்டு வரது நிப்பாட்டான். நான் கேள்வி கேட்டுக்கூடாதான் விட்டுருவாமான்னு நினைச்சேன். சரி, ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் தம். அந்த மாதிரி பசங்கள்லாம் இருந்தாங்க. இன்னும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இங்கே எதுவும் என் வீடு ஃபுல்லாவே பேச்சுலர்ஸ் இருந்தாங்க. முன்னாடி ஒரு 3 பேர் இருப்பாங்க, பின்னாடி ஒரு 2 பசங்க இருப்பாங்க, இன்னொரு சிங்கிள் பெட்ரூம். யாராவது எல்லாருமே பேச்சுலர் இருப்பாங்க. மோஸ்ட்லி சினி ஃபீல்டு வர அசிஸ்டன்ட் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபரு, கதை சொல்லி இது மாதிரி ஏதாச்சும் வருவாங்க. ஏதோ லைஃப்ல ஏர்ன் பண்ணுவாங்க, போவாங்க. பட் தே ஆர் நாட் அட் ஆல் லைஃப்ல செட்டிலே ஆகல. 10 வருஷமா நம்ம இவர் இருந்தாரு, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய எங்க ஏரியாவில் இருக்காங்க, பேரே டக்கு ஞாபகத்துக்கு வருவான். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ், அவரு பிலிம் ஸ்டூடெண்ட்லாம் இருக்கு, நிறைய பசங்களை என்கரேஜ் பண்ணாரு. அப்போ நிறைய பசங்க வந்தாங்க. எல்லாமே லைஃப்ல செட்டில் ஆகாம இருக்காங்க, கல்யாணம் ஆகாம இருக்காங்க, பெருசாக செய்யல. ஆனா 1 or 2 பாய்ஸ் ஆர் லைக் திஸ். அண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணை கொண்டாந்து வச்சான். தே ஆர் கமிங் அண்ட் கோயிங். அவனும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னான், ரொம்ப நாள் இருந்தாங்க. அந்த பொண்ணு வாச ஐடிஐல ஒர்க் பண்ணிச்சு, வருவான் போவான் இருந்தாங்க. ஆனா பார்த்தா நான் வரது நிற்பாட்டான். அந்த பொண்ணு அவனை பார்த்து கண்ணா பிள்ளை ராஸ்கல் வர்றதில்லை சார் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ பிரேக் ஆகுறப்போ ஏன் இப்படி எல்லாம் வாழ்றாங்க, எப்படி எல்லாம் தோணுது. அதெல்லாம் மீறி எனக்கு ஸ்பின்ஸ்டர்ஸ் நிறைய பார்க்குறேன். என் சுற்று வர்றாருல ஸ்பின்ஸ்டர்ஸ் பார்க்குறேன். தே கேன் லீட் எ லைஃப் ஆஃப் ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுத்துக்கலான்றதான் என்னுடைய why should they lose their life? ஒரு பார்ட்னரை டெம்பரரியாக தேர்ந்தெடுத்துக்கலாமே, லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமே, யாராவது ஒருத்தர் பிடிக்குதோ இல்லையோ ஒருத்தரோட இருக்கலாமே, ஒரு குழந்தைய பத்துக்கலாமேன்றதா என்னுடைய ப்ராக்ரஸிவ் திங்கிங். இன்ஸ்டா கல்யாணமே ஆகாம எல்லாருக்கும் சுமையா இருந்துகிட்டு அவங்களும் தனிமையா இருந்து வாழ்றதை விட they can go for living ரிலேஷன். அப்படிதான் அது நம்ம பேசலாம் சார். இப்ப ஏன்னா அந்த டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த செஷன் டாபிக்ஸ்ல வச்சிருக்கேன். சோ அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த படம் பாத்தீங்களோ? I want to know what kind of life they will be having. They are going to say இந்த படம் வந்து it should be a முன்னோடி. பின்னாடி இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு முன்னோடியா இருக்கணும். To be precise, 90 98 99 அந்த படம் மௌனராகும். ரேவதி ரோல் வாஸ் இம்பார்ட்டன்ட். அவ கேட்பா, எப்படிப்பா முன்ன பின்ன தெரியாதுன்னு கல்யாணம் பண்ணின்னு கேட்பா. அந்த ரேவதி கேரக்டர் நிறைய கேர்ள்ஸ் நம்ம பிடிக்கிறாங்க. எப்படி முன்ன பின்ன தெரியாத கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொல்லி இந்த என்டர்டெயின்மெண்ட் மேரேஜ் லைஃப். ஸோ மௌனராகவும் ட்ரெண்ட் செட்டர் ஃபார் சம் லவ் மேரேஜ் இன் சென்னை அண்ட் சபர்பன். எனக்கு தெரிஞ்சு மௌனராகவும் ரேவதி கேரக்டர் ஒரு பெரிய லீடிங்கா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது போல இந்த படமும் பின்னாடி வர இந்த மாதிரி ஸ்பின்ஸ்டர்ஸ் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த டொனார்லாம் இருக்கு, ஸ்பாம் டொனார்லாம் வரவேற்கத்தக்க ஒரு முன்னேற்றம். அந்த பொண்ணு கேட்பா, இப்ப எனக்கு குழந்தை வேணும்பா. இப்பெல்லாம் குழந்தை பெற்றுக்கு ஆண்களே தேவையில்லைன்னு ஒரு டைலாக் கொடுப்பா. இப்பெல்லாம் குழந்தை பெற்றுக்கு ஆண்களே தேவையில்லைன்னு ஒரு டைலாக். இதுதான் இம்பார்ட்டன்ட். எதுக்கு ஒரு ஆண்கள் தேவை? ஆண்களோட கல்யாணம் பண்ணி சஃபர் பண்றது, ஒரு டோனார் வாங்கிட்டு குழந்தை பெற்றுட்டு நிம்மதியா இருக்கலாம்ன்றதான் என்னுடைய
இது பேசலாம். தேங்க்யூ. கண்டிப்பா சார். நீங்க என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினை நீங்க ஆல்ரெடி டச் பண்ணிட்டீங்க. So if you don't have any more people to share with this slide, maybe we can go forward. அண்ணா நான் ஒரே ஒரு பாயிண்ட். சொல்லுங்க. ஆக்சுவலா தீபா அக்கா சொன்னாங்கல்ல, அந்த மேரேஜ் வீட்ல சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அது வந்து அந்த பையன் வந்து மேனிபுலேட் பண்ணுவான் அந்த பொண்ணை. லைக் அது வந்து ரொம்ப சட்டிலா காமிச்சிருப்பாங்க, ரொம்ப எவிடென்டா இருக்காது. பட் தென் அவன் என்ன சொல்லுவான், வீசாக்காக தானே கேக்குறேன் ப்ராசஸ் பண்றதுக்கு, இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு 6 monthsல we can get married with parents அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் அ ஃபார்ம் ஆஃப் மேனிபுலேஷன் ஒன்லி. பட் தென் அதை வெளிப்படையா காமிச்சிருக்க மாட்டாங்க மூவில. அது ஒரு பாயிண்ட். அண்ட் லைக் எனக்கு ஏன் இந்த நேம் வந்து சூட்டபுளா இருக்குன்னு தோணுதுன்னா, லைக் லவ் கம்ஸ் அட் எனி ஏஜ் அட் எனி ஃபேஸ்ன்ற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா லைக் ஈவன் ஆஃப்டர் ஹேவிங் அ சைல்ட், இஃப் யூ ஆர் அ சிங்கிள் பேரண்ட், யூ கேன் ஸ்டில் ஃபால் இன் லவ். அண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் அ divorcee, you can still fall in love. There is no particular time or phase that you should fall in love அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்றது என்னோட தாட்டு. அண்ட் பிடிச்சது வந்து ஒரு கே கப்பலை வந்து நார்மலைஸ் பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதை ரொம்ப சட்டிலா இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க மூவில. அது ரொம்ப நல்லா இருந்தது. பிடிக்காதது வந்து பாடி ஷேமிங் சுத்தமா பிடிக்கல. த வே தே ஹாவ் மேட் இட் காமெடி ஃபேக்டர் வந்து எனக்கு பிடிக்கல. அண்ட் எனக்கு வந்து இந்த மூவி வந்து கொஞ்சம் எலைட் குரூப் ஆஃப் பீப்புள் வச்சு பண்ண மாதிரி இருந்தது. இட் குட் ஹவ் பீன் மோர் ஜென்ரல், ஸோ தட் ஈவன் people from middle class and lower class can relate to it and normalize this அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுதான் சொல்ல வந்தேன்னா. சூப்பர் திவ்யா, குட் பாயிண்ட்ஸ் யூ ஆடட். யா ஸ்டே பண்ணுங்க, இன்னும் நிறைய பேசலாம். எஸ், தேங்க்ஸ் a lot for that sharing. ஸோ இந்த படம் ஏன் நான் வந்து கான்ட்ரவர்சியா இருந்தது அப்படின்றதுக்கு நான் ஏன் இனிஷியலா சொன்னேன் அப்படின்னா, ஏன் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இது பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லா பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு மெட்ரிக்ஸ் வச்சு நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, வந்து நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்றத நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன் வந்து பிடிக்கல அப்படின்னா, வந்து நிறைய விஷயங்களை வந்து இது பிரேக் பண்ணுது. ஸோ அந்த ட்ரெடிஷன்ஸை வந்து நிறைய பிரேக் பண்ணுது. ஒரு நியூ ஏஜ் மூவியா இருக்கிறதுனால நிறைய பேரால் அது வந்து சட்டுன்னு அக்செப்ட் பண்ண முடியலன்றதுனாலயே வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பரவுச்சு. அதனாலேயே நிறைய ஃபுட்பால் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதில் நான் ஒரு 4 தான் எடுத்து வச்சிருக்கேன், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிங்க். இது வந்து நீயா நானால நிறைய பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ இங்க ஜெயம் ரவி வந்து அவரோட லவ்வர் கிட்ட வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாரு, ஆனா இஸ் நாட் இன்டு ஒரு சைல்ட் பர்த்துக்கு வந்து அவர் வந்து உடன்பாடு இல்லை. ஆனா அவங்க வந்து பெத்துக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா இவர் வந்துட்டு அது வேண்டாம், பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு, பொல்யூஷன் அதிகமாயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி அவர் வந்து குழந்தை பெத்துக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருப்பாரு. ஸோ அது வந்து பேசிக்கா எந்த கேட்டகரிக்குள்ள இப்ப வைக்கிறாங்கன்னா, டியூவல் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்ற ஒரு பிராக்கெட் குள்ள வைக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாம், 2 பேரும் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வில் ஏர்ன் மணி and they lead their life without giving birth to a child ன்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்ல இருக்கு. அகெயின் இது வந்து பிரேக்கிங் த ட்ரெடிஷன். ஏன்னா நம்ம ட்ரெடிஷன்ல எப்படி இருக்கும், குழந்தைய வளர்த்துருவோம், நல்லா படிக்க வைக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், வேலைக்கு போனவொடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அவங்களோட ரிலீஜியஸ் படி அவங்களோட கேஸ்ட் படி கல்யாணம் பண்ணி வச்சு உடனே வந்து ஒரு 1 or 2 yearsல குழந்தை பெத்துடணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை நல்லா வளர்த்துடணும். ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷன் பிரிட்டி மச் இன் எவ்ரி அதர் ஃபேமிலியில வந்துட்டு பண்றது. ஸோ இது இந்த டிங்க்ன்றது வந்து இட் இஸ் ஆல்சோ பிரேக்கிங் த ட்ரெடிஷன்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஏஜ் மெத்தடாலஜியா பாக்குறாங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஸ்பெர்ம் டொனேட் பண்ணுவாங்க, ஸ்பெர்மை வந்து சேவ் பண்ணுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சீன்லயே சொல்லுவாங்க, நம்ம பண்ற விஷயங்கள் இந்த மாதிரி தம் அடிக்கிறது, பார்ட்டி பண்றது, அதுக்கப்புறம் ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுனால வந்து மேபி ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாயிடலாம். ஸோ ஃபார் தட் சேக் வி நீட் டு சேவ் இட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சீன் இருக்கும். அண்ட் 3 பேருமே பிடிச்சக்கோ இல்லையோ அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து போவாங்க. அண்ட் தென் தே சேவ் ஃபார் தி ஃபியூச்சர் பர்பஸ். அது கிளைமேக்ஸ்லயுமே
தட் would be helpful. அண்ட் ஈவன் நித்யா மேனனுக்கே வந்து இந்த ஒரு ஸ்பெர்ம் சேவ் பண்றதுனால தான் வந்து குழந்தையே பிறக்கும். ஸோ அப்போ என்னன்னா அகெயின் இட் இஸ் பிரேக்கிங் தி ட்ரெடிஷன் தட் ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நேச்சுரலா தான் வரணும். இப்போதான் மேம் சொன்ன மாதிரி ஐவிஎஃப்ன்ற கான்செப்டே வந்து இப்போதான் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகி வருது. அதுவுமே வந்து பெரிய ட்ராமா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் ஸ்பேஸ்லயும் சரி காலேஜ்லயுமே அவங்க ஷேர் பண்ணிலாம் வந்து புலம்பி இருக்காங்க. ரொம்ப பாவமா இருக்கும் அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டோட அந்த ட்ராமா அவங்க போத்ரூ பண்றது. ஸோ தோஸ் ஆர் ஆல் என்னால வந்து நினைச்சுதான் பார்க்க முடியும். ஸோ ஐ கேன் எம்பத்தைஸ் வித் தெம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்க கோத்ரூ பண்ணும்போது ஐ கேன் சென்ஸ் ஹவு டிஃபிகல்ட் தட் ஐவிஎஃப் இஸ். ஸோ அப்போ இந்த ஸ்பெர்மும் உடையுது. இது ஒரு ட்ரெடிஷனை உடைக்குது இந்த ஒரு பர்டிகுலர் சீன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐவிஎஃப் முறைப்படி வந்து நித்யா மேனன் வந்து குழந்தை பெற்றுப்பாங்க. எப்படி பெற்றுப்பாங்கன்னா அவங்க வந்து கல்யாணமே வேண்டாம், ஆம்பளை துணை இல்லாமலேயே நான் வந்து குழந்தைய பெற்றுப்பேன்றதெல்லாம் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ட்ரெடிஷன் பிரேக்கர். அதெல்லாம் நம்ம ஊருங்களை வந்து சட்டுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கடைசி கிளைமேக்ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. பட் ஸ்டில் ரெண்டு பேருமே வந்து அந்த மேரேஜ்ன்ற அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து நம்பாம லிவிங் டுகெதர் வாழலாம், மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு வந்து அகெயின் தே ஆர் பிரேக்கிங் த ட்ரெடிஷன். மேரேஜ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்ல தான் இந்த படமே முடியும். ஸோ இந்த 4 சீனை மட்டும் நம்ம எடுத்து வச்சு என்ன பேசலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் பர்சனல் சாய்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ட்ரெடிஷ்னல் செட்டப்பா? ஸோ அப்போ வழையா நம்ம வந்து ஃபாலோ பண்ற ஒரு மெக்கானிசத்தை வந்து உடைக்கிறாங்க. அவங்க எதை வச்சு உடைக்கிறாங்க அப்படின்னா வந்து என்னோட பர்சனல் சாய்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் வந்து ப்ரிடாமினண்டா வச்சு அவங்க வந்து இதை வந்து பிரேக் பண்றாங்க. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தட் ஒன். பர்சனல் சாய்ஸ் தான் முக்கியமா. அப்போ ட்ரெடிஷ்னல் வேல்யூ வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சா? இன் 2025 ட்ரெடிஷ்னல் வேல்யூ அவுடேட்டட் ஆயிடுச்சா? ஏன்னா ட்ரெடிஷன் மஸ்ட் ஹவ் பீன் ஹேவிங் சம் ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து என்னைக்கோ அது உடஞ்சி போயிருக்கும். சத்தி மாதிரி அதுவுமே ஒரு ட்ரெடிஷன் தான், அதுவும் ஒரு கல்ச்சர்ல இருந்தது. பட் அதை பிரேக் பண்ணிட்டாங்க, அது போயிடுச்சு. ரீசென்ட்லி ட்ரிபிள் தலாக் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்து அது அவுடேட்டட். அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. வென் டைம் கோஸ் அந்த கான்செப்ட்லாம் எனக்கு தேவையில்லைன்னும் போது அது ஆல்ரெடி அது வந்து தானா வந்து கலண்டிட்டு போயிடும். பட் அந்த மாதிரி வந்து இந்த 4 நான் சொன்னேன்ல, இந்த டிங்கு, லிவிங் டுகெதர், ஸ்பெர்ம் டொனேஷன், ஐவிஎஃப், இது எல்லாமே வந்து இப்போ தேவையில்லாத ஒரு ட்ரெடிஷனா ஆகி போச்சா? அதை பிரேக் பண்ணலாமா அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த பாயிண்டர்ஸ்ல லெட்ஸ் டிஸ்கஸ் அண்ட் தென் லெட்ஸ் கோ ஃபர்தர். ப்ளீஸ் ஸ்டிக் ஆன் டு திஸ் क्वेश्चंस ப்ளீஸ். யா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த எல்லா பாயிண்ட்ஸ் ஐ வாண்ட் டு ஸ்டிக் ஆன் டு த ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த மாதிரி இந்த டெக்னாலஜிக்கல் இது ஐ எம் நாட் அக்செப்டிங். பட் யங்கர் ஜென்ரேஷன் வந்து இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஐ ஹவ் டு அக்செப்ட். அதுதான் ஆன் த ஹோல் எல்லாத்துக்கும் சேர்த்து. அந்த அவங்க ரெண்டு பேரும் அந்த ப்ரீவியஸ் இது அது ஒண்ணு மட்டும் நான் மறந்து போயிட்டேன் சொல்லிடுறேன், ஏன் பிடிக்கலங்கிறதுக்கு. அவங்க வந்து எண்டு வந்து இங்க நம்ம இதுல யாரோ சொன்னாங்க பிடிச்சதுன்னு, பட் நான் அகெயின்ஸ்ட் அது. அந்த இவனோட இதுதான் ஸ்பெர்ம் தான் தெரிஞ்ச மாதிரி காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோட ஐடியா. தேங்க்யூ. ஓகே மேம், தேங்க்யூ வெரி மச். ஸோ நான் ஜஸ்ட் ஸ்கோர் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேம் படி ட்ரெடிஷன் கெட்ஸ் 1 point. யா, ப்ளீஸ் கோ அஹெட். பூபதி, இளவரசி shall I? யா இளவரசி, கோ அஹெட். எஸ் யா பூபதி, ட்ரெடிஷன்ங்கிறது எல்லாமே சேஞ்சஸ் இன்எவிட்டபிள். எவ்ரிதிங் இஸ் எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது தான். ஸோ ட்ரெடிஷனும் அதே தான். பட் நாம் சில விஷயங்கள்ல வந்து நம்ம விடாப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறோம். பட் சூழல் வந்து பிகாஸ் ஆஃப் வி கெட் மோர் எக்ஸ்போஷர், எஜுகேஷன், டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் ஆளுங்கிறப்ப டெஃபினட்டா அது மாற்றம் உண்டாகுது. அதை நம்ம தடுக்க முடியாது என்னைக்கு இருந்தாலும். நீங்க சொன்ன மாதிரி சதியை ஒரு காலத்துல வந்து எரிக்கி பிடிச்சா இருந்தோம். பட் ஒரு காலத்துல நம்ம அதையும் வந்து அதையும் நம்ம வெளியே வந்து செஞ்சோம். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நம்மளோட இன்னும் அடுத்த தலைமுறை இன்னும் ஃபாஸ்டா தான் இருப்பாங்க. அதில் நம்ம தடுக்க முடியாது, நம்ம ஆனை கட்டி தடுக்க முடியாது. ஸோ நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் வந்து இல்லை, கிளைமேக்ஸை முடிச்சது வந்துட்டு நான் அதை வேற மாதிரி கண்ணோட்டத்தில் பார்த்தேன். மேரேஜ் வேண்டான்னு சொன்னது வந்து ஆக்சுவலா வந்து 2 பேரோட பெர்செப்ஷன் இருக்குல்ல. அவங்க இப்போ எக்ஸாம்பிள் ஜெயம் ரவி வந்து
மேரேஜ் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல பேசுறப்பே வந்து எனக்கு மேரேஜ் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தட் கேர்ள் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மேரேஜ். இவர் ஜெயம் ரவி ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல மேரேஜ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி சொல்லுவோம். ஸோ பட் வேரஸ் நித்யா மேனன் வந்து ஷீ இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் மேரேஜ், ஹேவிங் அ பேபி அண்ட் ஆல் திங்ஸ். அவங்க ஒரு அவங்க டிசைர் அப்படி இருப்பாங்க. பட் படம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் சாரி ஜெயம் ரவி வந்து ஹீஸ் ஆஸ்க் ஃபார் மேரேஜ், நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்போம். பட் பிகாஸ் he want நித்யா மேனனோட லவ் இருக்கிறப்ப எனக்கு மேரேஜ் யூஆர் ஓகேனா ஓகேமா சொல்லுவோம். பட் நித்யா மேனன் வந்து லைக் ஷீ வில் பிகம் லைக் ஜெயம் ரவி. இட்ஸ் ஆல் மியூச்சுவல். அவங்களோட கன்சென்ட்டை பொறுத்திருக்கு, அந்த சூழல் பொறுத்து அவங்க தீர்மானிச்சுப்பாங்க. இட்ஸ் அபவுட் தி இண்டிவிஜுவல்ஸ், தே வில் மேக் த சாய்ஸஸ். ஐ திங்க் அதை தான் சரியா இருக்கும். So my assumption is you are going for the personal choice. Yes. Okay, thank you very much. Okay. Obviously the tradition will evolve, but நம்ம இப்ப 2025 ஓட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 2025க்கு இந்த 4 ட்ரெடிஷன் அவுடேட்டட் ஆயிடுச்சா ஸோ அப்படின்றது தான் வந்து அவர் கொஸ்டின் இஸ். எஸ் பூபதி, ஃபார் 2025 ட்ரெடிஷன்ஸ் வந்து வேல்யூஸ் வந்து அவ்வளோ இதா ஃபாலோ பண்ணுறது இந்த காலத்து ஏஜென்சிஸ் வந்து டவுட் தான் எனக்கு. ஸோ இட் ஹஸ் பிகம் அ மோர் ஆஃப் பர்சனல் சாய்ஸ்னு நான் ஃபீல் பண்றேன். Thank you very much, Ashwin. Yes. இது வந்து இந்த நீங்க சொன்ன எல்லா கொஸ்டினுமே அவங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். ட்ரெடிஷ்னல் மற்றவங்க சொல்றாங்க, யாரும் ஒன்று வந்து பக்கத்துல வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால இது பர்சனல் சாய்ஸ். அப்புறம் அவங்க எடுக்கிற டிசிஷன் வந்து ஃபர்மா இருக்கணும். லைக் டிங் கப்பல் சொன்னீங்க இல்லையா, லைக் இப்ப வேணா இருக்கலாம், ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வேணா திருப்பி யோசிக்கலாம் அப்படிங்கும் போது அவங்க இந்த ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்றது அதெல்லாம் சொல்றாங்க. பட் ஏன் அவங்க டிசிஷனை வந்து ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்டே இருக்கக்கூடாது? எனக்கு குழந்தை வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். அது எனிவே அது அவங்களோட சாய்ஸ், பர்சனல் சாய்ஸ். பட் லைக் ஆஃப்டர் 3 இயர்ஸ் மாறுது அந்த மாதிரி இருக்கு. ஓகே, சோ அகைன் பூபதி சொல்லுங்க ப்ளீஸ் கோ அஹெட். ஐவிஎஃப் வந்து இப்போ சர்வசாதாரணமாயிடுச்சு அப்படிதான் நினைக்கிறேன். 4-5 வருஷமாவே எனக்கு தெரிஞ்ச 4-5 ஃபேமிலியில ஒண்ணு லேட் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ், இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் ஐவிஎஃப் இல்ல சார், கல்யாணமாகாம ஐவிஎஃப் பத்தி பேசுறோம். ஐவிஎஃப் இப்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. நம்ம பேசுறது வந்து கல்யாணம் ஆகாம ஐவிஎஃப் மூலமா குழந்தை பெத்துக்கிறது. ஐ வெல்கம் எனக்கு அது மாதிரி தெரியும், யாரும் தெரியாது, பார்த்து தெரியல. ஐ வெல்கம். இட் ஷுட் பி ட்ரெடிஷன், ஷுட் பி அவுட் பிரேக் பண்ணலாம். ட்ரெடிஷன் கேன் பி மாத்திடலாம், ட்ரெடிஷன் விட்டு தெரியலாம். குழந்தை வேணும், நமக்கு குழந்தை வேணும். குழந்தை யாராவது இல்லை, கல்யாணம் ஆகாம இருக்கணும், ஏதாவது ஒரு துணை வேணும் இல்லையா? கண்டிப்பா வேணும். ஐ அக்ரி. குழந்தை பத்துக்கலாம் கல்யாணம் ஆகாம. I stand with personal choice. Personal choice also you are going. Okay. So அப்போ personal choice போறதுன்றது fine. எனக்கு வந்து point taken. But how do you see that traditional values இல்லை இந்த particular 4 points வச்சு பார்க்கும்போது நீங்க personal choice நீங்க வந்து கன்சிடர் பண்ணும்போது completely are you giving 0 to the traditional value? I feel traditional value depends on how like individual நினைக்கிறேன். It's all subjective to each individual நினைக்கிறேன். Because traditional value should be from family இல்லையா? So family என்ன inculcate பண்றாங்கன்றது ஒன்று இருக்கு. And also personal choice sometimes also includes traditional ways of living. So I feel it like that. But at the end of the day it's about personal choice தான், tradition கிடையாது. Okay, point taken. Yes. Okay. Bhupati, can I go next? Yes, please. Okay. ஸோ எனக்குமே வந்து பர்சனல் சாய்ஸ் தான். அது ஏன்றதை நான் சொல்றேன். ஸோ அந்த நோ கிட்ஸ் கான்செப்ட் வந்து திங்க் இளவரசன் சொன்னார் இல்லையா, அந்த மேரேஜோட சாய்ஸஸ் வந்து டிஃபர் ஆகும் 2 பேருக்கும், பிகினிங்ல எண்ட்ல அப்படின்றது. ஸோ அதே மாதிரி அந்த நோ கிட் கான்செப்டும் வந்துட்டு மேபி அப்ப அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகலாம். பட் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் இட் மைட் சேஞ்ச். ஸோ ஏன்னா நம்ம லைஃப்லயும் அதே தானே, எல்லாருக்குமே எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். இப்ப வேணும்னு நினைக்கிற விஷயம் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேணாம்னு தோணும். ஸோ அது வந்து டைம் கிவ்ஸ் தட் ஆன்சர்.
ஸோ ஆனா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம், அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். தே கேன் டேக் தேர் ஓன் டைம். இல்ல வேண்டாம்னா நான் அடாப்ட் கூட பண்ணிக்கலாம். மேபி அது அவங்க அப்படி காமிச்சிருந்தா இட் குட் ஹவ் பீன் ஈவன் பெட்டர். ஏன்னா இன்னைக்குமே வந்து நிறைய இடத்துல நிறைய குழந்தைங்க வந்துட்டு எனக்கு ஒருத்தர் பர்சனலா தெரியும், அவங்களுக்கு வந்து குழந்தை கிடையாது, பட் தேர் ரெடி டு ரைஸ் அடாப்ட் அ பேபி அண்ட் ரைஸ். பட் இந்தியால வந்து அதுக்கான சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அவங்க வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த லீகலா போகும்போது அதை வந்து இன்னும் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி காமிச்சிருந்தா இட் குட் ஹவ் பீன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் செகண்ட், அந்த ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்றதுமே வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸ் பார்த்திருக்கேன், கிரேஸ் அனட்டமின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து ஒரு விமனுக்கு வந்துட்டு ஷீ இஸ் அ டாக்டர் ஆக்சுவலி, ஆனா அவங்களுக்கு வந்து கேன்சர் வரும். பட் அந்த சர்ஜரி, கீமோதெரப்பி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போறதுக்கு முன்னாடி அவங்க கேட்பாங்க, எனக்கு வந்து என்னோட எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வாட் இஃப் ஷி வாண்ட்ஸ் டு ஹாவ் அ பேபி இன் ஃபியூச்சர் இஃப் ஷி சர்வைவ்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அது விமன் ஆகட்டும் மென் ஆகட்டும், அவங்களுக்கு வேணும்னு தோணுதுன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். பர்சனல் சாய்ஸா வரும்போது we have to respect that. ஏன்னா இந்த மூவி பார்த்துட்டு பேசினாங்கன்னு தெரியாது, என்னோட கலீக் ஒருத்தவங்க, அவங்க ஒரு ஜென்சி தான், அவங்களுமே வந்து எனக்கு இப்போதைக்கு தோணல, எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு பையன் எனக்கு கிடைக்கல, பட் ஆனா ஐ வுட் லைக் டு ஹாவ் ஃபேமிலி. இப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது இந்தியாலயும் இருக்கு, அப்ராட்லயும் இருக்கு. எனக்கு தோணுச்சுன்னா எனக்குன்னு ஒரு குழந்தை வந்து ஒரு சரகசி மூலியமா நான் எடுத்துப்பேன், எனக்குன்னு ஒரு ஃபேமிலியை நான் அமைச்சுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் இது வந்து மிஸ்லீட் பண்ணுமா அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி நோ. ஏன்னா எல்லாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்க. அகைன் எல்லாருமே வந்துட்டு எனக்கு மேரேஜே வேண்டாம்ப்பா, எனக்கு குழந்தையே வேணாம்ப்பா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அது வந்து மினிமல் நம்பரா இருக்கும். அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி சாய்ஸஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான். அண்ட் நோ மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் லீகல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தா அது எனக்கு டிஃபர் ஆகுது. ஐ ரெஸ்பெக்ட் தேர் சாய்ஸ். பட் ஒரு லீகலைசேஷனா பார்க்கும்போது அகைன் ஐம் கம்மிங் பேக் டு த எல்ஜிபிடிக்யூ திங். இந்தியாவில் வந்து அது லீகலைஸ்டு கிடையாது. அது வந்து நான் ஒரு சில பேர்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சொன்னது வந்து, எதுக்கு இது லீகலைஸ் ஆகணும், உனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கணும், அவங்க கூட நீ வாழ்ந்துட்டு போ, நீ மற்றவங்கள பத்தி கவலைப்பட வேண்டியது கிடையாது, சொசைட்டி 1000 பேசிட்டோம், உனக்கு பிடிச்சவங்களோ நீ வாழ். ஆனா அவங்க எடுத்து வச்ச பாயிண்ட் வந்துட்டு, சரி நான் லீகலைஸ் ஆகணும்னா எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து என்ன சொல்றது எல்லாத்துலயுமே இன்க்ளூட் பண்ணா ஆஸ் அ பார்ட்னரா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸா இருக்கலாம், பிஎஃப்ல இருக்கலாம், பேங்க்ல ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கலாம், எனிதிங். ஒரு நாமினியா ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி இப்ப எப்படி ஒரு சரகேசி மூலியமா இல்ல அடாப்ட் பண்ணி ஒரு பொண்ணு அடாப்ட் பண்ணி குழந்தைய அடாப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி பசங்களுக்கு கிடையாது ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்குலாம் வந்துட்டு அந்த லீகலைசேஷன் அப்படின்னா ஒரு மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன் வந்தா இட் குட் ஹவ் பீன் டன் அப்படின்ற ஒரு தாட். ஸோ இட் ஆல் கோஸ் டு த இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷனை தாண்டி பர்சனல் சாய்ஸ்க்கு தான் நம்ம வந்து, ஏன்னா இத்தனை காலமா அகைன் 2025 பார்க்கும்போது நம்ம இத்தனை காலமா ட்ரெடிஷன் சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு இன்னும் அப்படியே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க பண்ணணும், அவங்களோட பர்சனல் சாய்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஐ கோ வித் பர்சனல் சாய்ஸ். Thanks. I just wanted to add one more point to clarify. So in the sperm save பண்றது வந்து again the intention matters. So இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து if they are going for chemo and if they are saving the egg, that is totally fine. ஆனா இந்த இடத்துல அவங்க வந்து பார்ட்டி பண்றாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு ட்ரெடிஷன், ஏன்னா ட்ரெடிஷன் வைஸ் என்ன சொல்லுவோம், ஒழுக்கம் கத்து தருவாங்க, இப்படி இருக்கணும், இப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஹெல்த்தியா இருக்கலாம், அப்பதான் வந்து காலங்காலத்துக்கு நடக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து கரெக்டா அவங்க சொன்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி போகணும், அந்த டைம்ல தம் அடிக்கிறது தப்பு, சரக்கு அடிக்கிறது தப்பு, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பார்ட்டி போகக்கூடாது, இப்படின்றது எல்லாமே ஒரு ட்ரெடிஷன் கீழே வருது. ஈவன் இஃப் இட் இஸ் அகேன்ஸ்ட் த பர்சனல் சாய்ஸா இருந்தாலுமே இன் அ வே இஃப் வி ஃபாலோ தட் ட்ரெடிஷன், அது வந்து ஒரு ஹெல்த்தி லைஃபை லீட் பண்றதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி வந்து அங்க அதிகம். பட் அந்த ஒரு ஆஸ்பெக்டை உடைச்சு தே வாண்டட் டு என்ஜாய், ஸ்டில் அகெயின் இட்ஸ் பர்சனல் சாய்ஸ். அப்போ அந்த இடத்துல வந்து இது கரெக்டா பாக்குறீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இஃப் யூ கேன் திங்க் அண்ட் டிஸ்கஸ் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லயுமே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தோணுச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் வியூ. அண்ணா, இது ஆக்சுவலா கொஞ்சம் சொசைட்டல் ப்ரெஷர்னாலையும் டிங்க் கான்செப்ட்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த ஃபியூ இயர்ஸ்ல. நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்ல வரீங்க? லைக் டைம் இந்த ஏஜ்ல கல்யாணம் பண்ணணும், இந்த ஏஜ்ல குழந்தை பெற்றுக்கணும், இந்த இதுக்குள்ள there is a time frame for everything, right? அந்த இதனால கூட டிங்க் கான்செப்ட் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு, ஆனா நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு
எனக்கு இந்த வேர்டு நீங்க யூஸ் பண்ணதுனால இதையும் நான் கேட்கிறேன். ட்ரெண்டிங்னு வந்தாலே வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற கேட்டகரி கீழே போட்டுடுவேன். அப்போ இந்த பர்சனல் சாய்ஸ்ன்னு வரும்போது இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாகுதா, இல்ல ட்ரெண்டிங்ன்றதுனாலேயே வந்து நான் இந்த டிங்க் உள்ள வந்துருவேன் அப்படின்னு பண்ற இல்ல அந்த இல்ல இல்ல கேட்டகரி லைக் அதிகமாகுதா, இல்ல யோசிச்சுதான் பண்றாங்களா? இல்ல 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 லைக் டிங்க் கான்செப்ட் வந்து அதனால உருவாயிருக்கும். அந்த பிரஷர் தாங்க முடியாம இட் வுட் ஹவ் ஃபார்ம்ட் அண்ட் நிறைய பேர் அது ரெசனேட் ஆகிறதுனால இட்ஸ் ட்ரெண்டிங் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தா ஓகே. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்றது வந்து we need to have a checks and balance there. இல்ல இல்ல பர்சனல் சாய்ஸ்னா ஆப்வியஸா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியாது. இந்த டிங்க் கான்செப்ட் நீங்க சொன்னீங்களா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது கூட அப்ப வந்து லைக் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எலைட் பீப்புள் அவங்க மேபி இருக்கலாம். எல்லாரும் அந்த கான்செப்ட்க்கு போவாங்களான்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி கூட சொன்னாங்களே இந்த பெர்சன்டேஜ் இந்த மாதிரி பர்சனல் சாய்ஸ் எடுக்கிறது பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான். ஓகே மேம். my perspective is like நான் வெளியில வச்சிருக்கேன் ஆக்சுவலா. இந்த எலைட் நீங்க சொல்றீங்கல்ல அந்த பாயிண்ட் நான் கிளைமாக்ஸ்ல வச்சிருக்கேன். அதை பத்தியே நம்ம பேசலாம். ஏன்னா அது முக்கியமான பாயிண்ட் இந்த படத்துல ஆக்சுவலா. எனக்கு என்ன பர்சனல் சாய்ஸ் தான். பட் எல்லா கான்செப்ட்லயும் வந்து குட் அண்ட் பேட் இருக்கும். ஈவன் தோ ட்ரெடிஷனல் ஆர்ட்ஸ் சொல்ல பர்சனல் ஆர்ட்ஸ் சொல்ல லைக் புது கான்செப்ட் வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கதான் செய்யும். ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போறோம்னா அதை பத்தி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுட்டு பண்றது ஓகேவா. பட் எல்லாம் என்ன சொல்லணும்னா எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கு, அதை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க, அதை எனக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணட்டும். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் தே வில் ஃபேஸ் இட். நம்ம வந்து ஒரு தேர்ட் பர்சனா வந்து இது சரி இது தப்புன்னு சொல்றது வந்து தப்பு. ஒவ்வொரு எல்லா கான்செப்ட்லயும் பிளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கும். எல்லா கான்செப்ட்லயுமே நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். எல்லாமே சப்ஜெக்ட் தான். ஒரு ட்ரெடிஷன்ல ஒருத்தவங்களுக்கு அது நல்லதா இருக்கலாம், ஆனா எனக்கு அது கெட்டதா இருக்கலாம். ஸோ ஒரு ரூல்ஸை வந்து எல்லாருக்குமே நம்ம புகுத்த முடியும், இம்போஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குட் திங் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேட் திங் இருக்கும். அது வந்து அவங்க பார்த்து அந்த கான்செப்ட் அவங்க போறாங்கன்னா அதுல பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிட்டும் போய் தெரிஞ்சுக்கிட்டும் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணட்டும். அதை அவங்களுக்கு பேட் வேவா பண்ண கூட அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இட்ஸ் லைக் பர்சனல் சாய்ஸ் தான். ஏன்னா இது எல்லாமே சப்ஜெக்டிவ்ஸ், நம்ம வந்து இதுதான் சொல்லி பண்ண முடியாது. Okay, so one more point to the personal choice. Yes. Anyone wants to add to this or we can move forward? Okay, நான் ஜம்ப் இன் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வில் டேக் ஒன் பை ஒன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிங்க். ஓகே, ஸோ டிங்க் கான்செப்ட் வந்து நான் ராஜ் சொன்ன மாதிரி தான் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்றேன். ஸோ எல்லாத்துக்குமே 4 பாயிண்ட்டுக்குமே ஆட் ஆன் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிங்க்ல வந்து நீங்க குழந்தை பெற்றுக்க வேணாம்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லா பாசிபிலிட்டியும் ரெடி பண்ணிக்கணும். வாட் இஃப் இட் 60 ஓல்ட் ஏஜ்? அப்போ ஓல்ட் ஏஜ் பீப்புள்கிட்ட போய் பேசி பார்க்கணும். அப்போ உங்களுக்கு கிட்ஸ் இல்லைன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணிருக்கணும் ஒன்று. ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன் த அதர் ஹேண்ட் ஃப்ரம் சயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் பயாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் வந்து நம்மளோட பயாலஜிக்கல் கோல் இஸ் லைக் ரீப்ரொடியூஸ். அவங்க அதை ஸ்டாப் பண்ணும்போது தே ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் அவர் பயாலஜிக்கல் நீட் அப்படின்னு பயாலஜிக்கல் நீட் ஆர் பயாலஜிக்கல் கோல். இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா there is a high chance the combination of their DNA might introduce some immunity or ஏதாவது ஒரு அவங்க டிஎன்ஏ காம்பினேஷன்ல வர கிட்ல ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்கு. அதை ஸ்டடி பண்ணி we could have done some cure. இதெல்லாமே வந்து பாசிபிலிட்டி ஆஃப் சயின்ஸ் சைட்ல நான் பேசுறேன். இதுக்கும் 100% கிடையாது, பட் இட் இஸ் பாசிபிள். ஒன். நம்பர் 2, on the other hand, like what if like நான் இதெல்லாம் யோசிப்பேன், அப்துல் கலாம் ஏன் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று வளர்த்துருந்தா ஒருத்தவங்க அவங்க மாதிரி வந்திருக்க மாட்டாங்களா? இல்ல வாட் இஃப் விவேகானந்தர் அவரும் பெற்று வளர்த்துருந்தாங்கன்னா என்ன? அந்த மாதிரி லைக் அந்த பேச்சுலர்ஸ் ஸோ யாருன்னா பெற்றுக்கலையோ அவங்க ஒய் காண்ட் அவங்களோட நாலேஜை அங்கேயே ஸ்டாப் பண்ணாம ஒய் காண்ட் தே அட்லீஸ்ட் ஐ நோ லைக் இன் ஓல்டன் ஏஜ் there is குரு சிஷ்யா, they will transfer the knowledge to சிஷ்யா. பட் ஜெனட்டிக்கலி சர்டன் அந்த எது பாஸ் ஆகணுமோ அந்த செக்கை வந்து அவங்க ஸ்டாப் பண்றது வந்து இட்ஸ் சம்திங் கோயிங் அகெயின்ஸ்ட் த பயாலஜிக்கல் கோல் மாதிரி நான் பார்க்குறேன். ஈவன் தோ இட்ஸ் பர்சனல் ஃபார் த பெட்டர் குட் ஆஃப் ஹியூமனிட்டி. நீங்கள் அந்த ஏஞ்சில் திங்க் பண்ணீங்க அப்படின்னா தே ஆர் அகெயின்ஸ்ட் த ஹியூமனிட்டி. அந்த டிசிஷன் எடுக்கும்போது தே ஆர் அகெயின்ஸ்ட் த ஹியூமனிட்டி. ஸோ தே ப்ரிஃபர் டு பர்சனல் அண்ட் கோயிங் அகெயின்ஸ்ட் த ஹியூமனிட்டி. ஸோ இந்த ஸ்டேஜில் அதை பார்த்தேன் அப்படின்னா தட் பர்சனல் இட்ஸ் பிகம் லைக் மோர் ஆஃப் லைக் அ செல்ஃபிஷ் motive mari I feel it's going against the humanity goal. On the other hand, like marriage or living, the only problem with living is I don't care. The only problem with living is like as rightly pointed out by Ashwin and few others, the legalities is very difficult. Even நீங்க ஒரு குழந்தை பெற்று part away பண்ணா கூட you won't get that grievance allowances
the other side of the partner needs to give. I mean, a lot of things like you cannot inherit. அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணும். ஒரு மொமெண்ட்ல அதை பண்ணாம அகெயின் யூ நீட் டு திங்க் டீப்பர். வாட் யூ நீட், சப்போஸ் வாட் ஹேப்பன் இஃப் த கிட் ஹஸ் பீன் ஃபார்ம்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இங்க என்ன பண்ண போறோம், யார் பார்த்துக்க போறோம், அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லை இவங்களோட பேரண்ட்ஸ், அந்த மாதிரி எவ்ரி திங் வரும்போது மேரேஜுங்கிறப்போ ஒரு செட்டப்ஸ் இருக்கு ஆல்ரெடி. பட் லிவிங்க்கு ஒய் கான்ட் பீப்புள் ஹூ அந்த பர்சனல் எடுத்துட்டு அதை பண்ண போறவங்க ஒய் கான்ட் டிஃபைன் தோஸ் ஸ்டெப்ஸ்? அப்போ லீகாலிட்டிக்கு ப்ரொபோஸ் பண்ணா அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். On the other hand, like saving this sperm irrespective of whatever it is, like you want to do alcohol or anything medical, I think it's a good idea. What if like திரும்ப அதே தான் அந்த point one, Abdul Kalam sperm preserve பண்ணி what if his DNA he could have done it, I don't know, it may have helped, right? So that one I'm not against. The last one, IVF is like for a woman, I think it's very good because it's going against the biological, even though they decide I'm not good along with men and a particular, I want to live alone அப்படிங்கும்போது at least if they have a kid, அது ஒரு பார்ட்னர் மாதிரி இருக்கும். லிவிங் அலோன் இஸ் அ பெயின், அரஸ் லைக் வித் எ கீட் ஒரு மூவ் ப்ராக்ரஸ் பண்றது வந்து இட்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்லி like as I said, like the bottom one, I'm going with a personal one. It's not more a personal, scientifically biological goal and everything is aligned, and it's nothing bad for them personally, also for the humanity. For the dink, I'm completely against. And for the marriage or living people needs to put in a set of series of regulations, laws, and the laws வச்சு அவங்கள ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு தான் திருப்பி நான் கேட்கிறேன். ஸோ தட் இஸ் வை இட்ஸ் ஆல் மேட்டர். தேங்க்ஸ் சுரேஷ். நான் இதை வந்து ஆட் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலான்னு நினைச்சேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் விச் எவர் பாயிண்ட் யூ மிஸ்ட். ஸோ ட்ரெடிஷனுக்கு இப்போ இந்த படி பார்த்தீங்கன்னா ஒப்வியஸ்லி பர்சனல் சாய்ஸ் வந்து ஹேண்ட்ஸ் அப், அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ You can add one for tradition போட்டுக்கலாம். No, you put me on the tradition side. Yeah. So on the side வந்து even though it's personal tradition, yeah, the top on the tradition. Got it. Yes, ட்ரெடிஷன் வந்து நம்ம அகைன் நம்ம வந்து டெஃபினேஷன் ஆஃப் ட்ரெடிஷனை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், ஹிஸ்டரியை புரிஞ்சுக்கணும், அது எதுக்காக வந்து இவ்வளவு தூரம் சஸ்டெயின் ஆச்சுன்றதையும் புரிஞ்சுக்கணும். இளவரசர் டோல் ட்ரெடிஷன் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். இப்போ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஒரு ஹியூமனிட்டிக்கு வந்து ப்ராப்ளம் நடக்குது, ஒரு இழிவு நடக்குது, ஒரு ஒரு அன்ஃபேரா அன்ஜஸ்டா இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தானாவே அது எவால்வ் ஆகும். அது எவால்வ் ஆகுதுன்றதுனால என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள், லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் பீப்புள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ற பட்சத்துல அது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு மேரேஜ்குள்ள நம்ம வந்து போகும்போது ஏதோ ஒரு சண்டையில வந்து நம்மளால டப்புலாம் பிரிஞ்சிட முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் இட்ஸ் நாட் அபவுட் டூ இண்டிவிஜுவல் பீப்புள், மேரேஜ் இஸ் அபவுட் டூ ஃபேமிலி. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி செட்டப் அங்கே இருக்கு. அப்போ அதை வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு வந்து இந்த ஃபேமிலில இருந்து வருவாங்க, அந்த ஃபேமிலில இருந்து வருவாங்க. ஈவன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே வந்து லீகாலிட்டி வந்து ஒத்துக்காது, அவ்வளவு சீக்கிரத்துலாம் நித்திக் போட்டுலாம் போயிட முடியாது. தெர் ஆர் சோ மெனி கவுன்சிலர்ஸ் உள்ள வருவாங்க, தெர் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ. அண்ட் டாப் ஆஃப் தி ஒரு ஃபேமிலிக்குள்ள என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு, ஈவன் தோ தே வாண்டட் டு பார்ட் அவே, அவங்க வந்து லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வெளியில வருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராபபிலிட்டி வந்து சேர்த்து வைக்கணும், புரிதல் இல்லாம நிறைய பேர் இருக்கும். ஸோ அந்த எங்கெங்கெல்லாம் வந்து மிஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து நம்ம இருக்கப்பட்டு படத்துல டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதெல்லாம் வந்து கலைஞ்சு அது வந்து எப்படி வந்து ஒன்னு சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வாட் அபவுட் தி இன்ஹெரிட்டன்ஸ்? ஸோ வெளியில போறாங்க அப்படின்னும் போது வந்து இப்போ இருக்கிற செட் ஆஃப் ரூல்ஸ் படி வந்து அவங்க ஃபினான்ஷியல் எய்ட் கொடுத்தாகணும். பையனை யார் பார்த்துக்க, குழந்தைய யார் பார்த்துக்க போறா, அம்மா பார்த்துப்பாங்களா அப்பா பார்த்துப்பாங்களா, விச் இஸ் பெஸ்ட் ஃபார் த கிட். ஸோ அப்படின்ற மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து லீகல்ல இருக்கு. ஈவன் அன்ரிட்டன் ரூலா வந்து ஒரு ட்ரெடிஷன்ல இருக்குன்னும் போது அந்த செட்டப்ல வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயம் வந்து லிவின் இல்லை. இப்போ லிவின்ல திடீர்னு சண்டை வந்துச்சு போ அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ தட் இஸ் தி ஈஸி வே அவுட் தேர். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நான் லிவினை சூஸ் பண்றேன்னும் போது அப்போ அந்த அந்த ஃபிளிப் சைடு, அந்த நெகட்டிவ் சைடு ஆஃப் அந்த செக்யூரிட்டி இல்லாதது, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாதது, குழந்தை சப்போஸ் உருவாயிடுச்சுன்னா அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? இப்ப நீங்க ஆஸ் இண்டிவிஜுவலா பிரிஞ்சு போயிடுறீங்க, வாட் அபவுட் தி கிட்? அதை யார் பார்த்துக்க போறா? அங்க ஒரு சண்டை வர, நீ பார்த்துக்கோ நான் பார்த்துக்கோ, இவ்வளவுதான் நான் செலவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. சின்ஸ் there is no legality inside, there is no family support or the society support இல்லாததப்போ நீ வந்து கோபத்துல உன்னோட இக்னோரன்ஸ்ல என்னென்ன முடிவுலாம் எடுக்கிறியோ தட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் தி அதர் இண்டிவிஜுவல்ன்றது வந்து
தட் இஸ் ஒன் ஃபிளிப் சைட் தேர். அண்ட் இது எல்லாமே வந்து நான் வந்து ஐம் நாட் டாக்கிங் ஃபார் ட்ரெடிஷன். ஸோ வி நீட் டு கன்சிடர் தீஸ் வேல்யூஸ் அண்ட் தி ஹிஸ்ட்ரி. எதுக்காக ஒரு செட்டப் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, எனக்கு தமிழே பிடிக்கல அப்படின்ட்டு என்னால தமிழ் வேண்டாம் நான் இங்கிலீஷ் மட்டும் படிச்சுக்கிறேன்னா உங்களால சொல்ல முடியாது. தட் இஸ் அ ரூல் தட் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ தமிழ் படிச்சுதான் ஆகணும். இஃப் யூ கோ ஃபார் சிபிஎஸ்இ உனக்கு பிடிக்குதோ இல்லையோ 3 லாங்குவேஜ் படிச்சுதான் ஆகணும். தட் இஸ் அ ரூல். அந்த இடத்துல எனக்கு பர்சனல் சாய்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் சம் சார்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ரிசர்ச் போய் இந்த 3 லாங்குவேஜ் படி, இங்க 2 லாங்குவேஜ் படி, உனக்கு இது படி, இந்த மார்க் எடுத்தா தான் பாஸ், இந்த மார்க் எடுத்தா ஃபெயில், இதெல்லாம் உனக்கு பிடிக்குதோ இல்லையா நம்மளாம் நொந்துப்போம். எவன்டா மார்க்கை கண்டுபிடிச்சான், எவன்டா எக்ஸாமை கண்டுபிடிச்சான் அப்படின்னா நம்ம நொந்துப்போம். பட் உனக்கு அது பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த ரூல்ஸ் இருக்கு. ஸோ பர்சனல் சாய்ஸ் இஸ் பர்சனல் அண்ட் தேர் ஆர் சம் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இட் இஸ் தேர். ஸோ அப்போ நீங்க பர்சனல் சாய்ஸ் சூஸ் பண்ணும் போது தேர் ஷுட் பி சம் டியூ டெலிஜென்ஸ். we need to put there. எதுக்காக அங்க இருக்கு, ஏன் இருக்கு, இதுல வந்து இதை அடாப்ட் பண்ண முடியுமா, ஓகே இந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, இதை அடாப்ட் பண்ண முடியுமான்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் we need to think through. ஸோ அந்த பாயிண்ட்டுமே வந்து வச்சு we need to discuss அப்படின்றது வந்து I wanted to touch base. Thanks very much. So let's move on to the yes Divya. ஒரே ஒரு பாயிண்ட் இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் இப்போ மேரேஜ் ஒரு கான்செப்ட் இருந்தது முன்னாடியே லீகலா, பட் தென் டிவோர்ஸ் வந்து லேட்டரா தான் வந்தது. ஒன்லி when we started understanding there might be where couples don't want to live with each other அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்றதுன்னு போது தான் டிவோர்ஸ் கான்செப்ட் வந்தது. அண்ட் ஆல்சோ கஸ்டோடியல் கான்செப்டும் அப்பதான் வந்தது. So it all formed when it was like booming up la. Divorce நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கும் போது they were legal divorce services available. So அந்த மாதிரி தான் நானும் இந்த டிங்க் பாக்குறேன். And or live in or any kind of new things that coming up. இப்போ ஸ்லோவா அது அடாப்ட் ஆக லீகல் ஆஸ்பெக்டும் யோசிக்க ஆரம்பிச்சு இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். என்னன்னா don't you think that live-inல வந்து உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா that is also part of ஒரு ரூல்ஸோ இல்ல ஒரு ட்ரெடிஷனோ அது கன்வெர்ட் ஆயிடும். இப்ப எப்படி வந்து டிவோர்ஸ்ன்றது வந்து இப்போ ஒரு ட்ரெடிஷனா ஆயிடுச்சோ, லிவ்-இன்னுமே ஒரு ட்ரெடிஷன் ஆயிடும்ல. சோ அப்போ வந்து eventually everything will become tradition. No, இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு இதான் ஒரு ட்ரெடிஷன் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னும் போது இப்படிதானே இவால்வ் ஆகுறோம் நம்ம அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இட்ஸ் நாட் லைக் கான்ஸ்டன்ட்லி வில் பி ஸ்டிக்கிங் ஆன் டு ஜஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ் அந்த மாதிரி இல்லாம there will be new concepts definitely because new generations are coming up. அவங்களுக்கு பிடிச்ச சாய்ஸஸ் வேற அப்படின்னு இருக்கும்போது this should also be welcomed-ன்றது தான் எனக்கு தோணுது. Point taken. Very good point putting. Again, I'm saying I'm not concluding anything here. Just wanted to rephrase that. Okay, இந்த பாயிண்ட்ஸுமே கன்சிடர் பண்ணிட்டு, ஏன்னா ஒரு விஷயத்திட்டு நம்ம வெளியில வரோம் அப்படின்னும் போது எதுக்காக வெளியில வரோன்ற ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் டீடைல்டா வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு தென் இஃப் யூ கம் அவுட் இன்னும் கொஞ்சம் ரேஷனலா இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் I wanted to reiterate. So for the time constraint, I'm just going to the next slide. நம்ம வந்து இப்ப பர்சனல் சாய்ஸை வச்சுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிருக்கு. ஸோ அதை தான் நம்மளும் வந்து பார்த்தோம். ஸோ இந்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இட் ரியலி ஒர்க் அவுட். ஏன் இந்த மூவி எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த செகண்ட் ஆஃப் தான். ஸோ என்னன்னா ரொம்ப சட்டிலா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போத் நித்யா மேனன் அண்ட் ஜெயம் ரவி, இன்ஃபேக்ட் ஜெயம் ரவியோட எக்ஸ் லவர் கூட, ஸோ ஆல் த்ரீ வில் ரியலைஸ். ஸோ அவங்க என்ன ரியலைஸ், ஏதோ ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி தான் அவங்க வந்து எக்ஸ் லவர் பார்த்தீங்கன்னா வந்து என்கேஜ்மெண்ட் வேணாம், என்கேஜ்மெண்ட்டுக்கே வரமாட்டாங்க. அவங்க ப்ராப்பராக கூட கம்யூனிகேட் பண்ணாம அந்த என்கேஜ்மெண்ட் வந்து பிரேக் பண்ணுவாங்க. நித்யா மேனன் வந்து ஒரு பேட் இன்சிடென்ட்னால வந்து ஆம்பளையே வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து IVF மூலியமா வந்து குழந்தை பெற்றுப்பாங்க. ஜெயம் ரவி வந்து அவரு சொல்ற ஒரு புரிஞ்ச விஷயத்த வச்சு கல்யாணமும் வேண்டாம் குழந்தையும் வேண்டாம் அப்படியே வந்து இருந்துடலாம், இல்ல மேபி ஃபார் த சேக் ஆஃப் டூயிங் ஒரு மேரேஜ் வச்சுக்கலாம், ஆனா வந்து குழந்தை மட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவங்க ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. பட் இன் செகண்ட் ஆஃப் ரொம்ப சட்டிலா 8 years லேட்டர் அவங்க சீக்வன்ஸ் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அவங்க வந்து கன்சியூம் பண்ண ஸ்லோலி ஜெயம் ரவி வில் அண்டர்ஸ்டாண்ட் தி ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும். அவர் வந்து ஒரு டிரான்சிஷன் சூப்பர்பா ஒரு டிரான்சிஷன் இருக்கும். அந்த குழந்தை கூட அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ஃபுட்பால் சொல்லி கொடுக்கறது, ஒரு ஃபாதர் ஒரு அறியாமலே வந்து ஒரு ஃபாதரா வந்து அவர் மாறுவாரு. ஸோ அப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நினைச்ச ஒரு விஷயம் வந்து தப்பு. அப்போ டைம் வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு ஒண்ணு பாஸ்ட்ல பிடிக்கல, பட்
அது வந்து பிடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த டைம்ல வந்துட்டு அவர் வந்து ரியலைஸ் பண்ணுவாரு. சேம் கோஸ் டு நித்யா மேனன். ஸோ சிங்கிள் பேரண்டா வந்து வளர்த்தலாம். இன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியோட அப்பா கிட்ட வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாரு, நீங்க எப்படி சிங்கிள் பேரண்டா இருந்தீங்க, கஷ்டமா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் வந்து குழந்தை பெற்றுப்பாங்க. பட் இவென்ச்சுவலி அவங்க வந்து சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. பையன் வந்து ரொம்ப ஸ்கூல்ல வந்து கஷ்டப்படுவான். அப்பா இல்லாம வந்து சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் மிஸ் பண்றதெல்லாம் அவங்க கண் கூட பார்க்கும்போது அப்பா இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஜெயம் ரவியோட அந்த வேக்குமை ஃபீல் பண்ணும்போது அவளுக்கு வந்து அதை இன்னும் அப்பட்டமா இன்னும் புரியும். ஸோ அவங்களுமே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த சாய்ஸை வந்து ரீதிங்க் பண்ணுவாங்க, ரியலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் சேம் கோஸ் டு த லோன்லினஸ். அவர் வந்து ஜெயம் ரவி வந்துட்டு நித்யா மேனன் கிட்ட வந்து ஒரு லவ் வந்து உருவாகும். ஸோ அப்ப 2 பேரும் சேருவாங்க. சேம் கோஸ் டு தி எக்ஸ். யாரும் வந்து உதறி தள்ளிட்டு போனாங்களோ அவங்களுமே வந்து ஜெயம் ரவி கூட வந்து இன்னொரு ஒரு சான்ஸ் இருக்குமா, இன்னொரு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு அவங்களுமே வந்து 8 இயர்ஸ் கழிச்சு ரியலைஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் சப்போஸ் ட்ரெடிஷன் லவ்வர்ஸ்லாம் வந்துட்டு இது என்னடா இது வந்து ரொம்ப நியூ ஏஜா இருக்கு, ட்ரெடிஷனே வேணான்றாங்களே, இது ட்ரெடிஷனை உடைச்சிடுவாங்களா அப்படின்னு சில பேர் பயந்துருந்தாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் ஆஃப் பாரு இதெல்லாம் வந்து கரெக்ட் தானே, இதை தானே நாங்க ட்ரெடிஷன்ல பண்ணுன்னு சொன்னோம், உங்களுக்கு அப்போ புரியலையே, நீங்க இந்த செட்டப்குள்ளேயே இருந்திருந்தீங்கன்னா நீங்க 8 இயர்ஸ் லூஸ் பண்ணிருக்க மாட்டீங்களே, அப்போ வந்து 8 இயர்ஸ் நீங்க வந்து புரிக்குதோ இல்லையோ இந்த செட்டப்குள்ள இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்னவே யூ வில் ரியலைஸ் அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ ஆனா இது கரெக்டா இப்படி வந்து இப்படி முடிஞ்சிருந்ததுன்னா வந்து இவங்க என்னன்னா இந்த படத்துல இதை தான் சொல்ல வரேன், ட்ரெடிஷன் தான் கரெக்ட்னு சொல்ல வரேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் கடைசியா கிளைமேக்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, we can live together ஆனா மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஸ்டில் அவங்க இன்ஸ்டிடியூஷனா அந்த ட்ரெடிஷன் வந்து வேண்டாம், பட் அதோட பெனிஃபிட்டை வந்து நாங்க வந்து பர்சனல் சாய்ஸ்லயே நாங்க எடுத்துப்போம். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு லெசன் எனக்கு அந்த படம் வந்து சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ வாட் எவர் த ட்ரெடிஷன் இஸ் ட்ரைங் டு இன்ஸ்டில் டு த கம்யூனிட்டி, அதை நாங்க பர்சனல் சாய்ஸ் மூலியமாவே கூட நாங்க எடுத்துப்போம். ஆஸ் ராஜ் டோல், நாங்க தப்பு பண்ணி கூட நாங்க வந்து இன்னவே நாங்க அதை வந்து சரி பண்ணிப்போம். இட்ஸ் நாட் தட் அகெயின் டோன்ட் பிரிங் இன் டு தட் ஒரு மெக்கானிசம்குள்ள கொண்டு வந்துதான் நான் திரும்பியும் அதை வந்து சரி செய்யணும்னு கிடையாதுன்ற மாதிரி தான் அவங்க வந்து முடிச்சிருப்பாங்க. இட்ஸ் அகைன் ஓப்பன் எண்டட் மூவி மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ இதுல இருந்து என்ன கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா வந்துட்டு, ஸோ டஸ் திஸ் மீன் தி ட்ரெடிஷன் இஸ் அன்னெசரியா, இல்லைன்னா வந்து ஸ்டில் இட் இஸ் ஹேவிங் அ ஸ்கோப் ஆஃப் அடாப்டிங் ஆர் எவால்விங், கம்ப்ளீட்டா வந்து வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுறாம அப்போ ட்ரெடிஷன் அப்போ வந்து எவால்வ் பண்ணிக்கலாமா? திவ்யா டோல் அப்போ எப்படி டிவோர்ஸ் உள்ள வந்தது அந்த மாதிரி வந்துட்டு அப்போ ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்க. ஏன்னா நம்ம பாயிண்ட் போடும் போது போன ஸ்லைட்ல 6 அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் சொன்னோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு செகண்ட் ஆஃப் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் சீன்ஸ் வச்சு பார்க்கும்போது ட்ரெடிஷன் இருக்கலாமோ, அது இன்னும் சஸ்டெயின் ஆகுமோ, இந்த மாதிரி வந்து எவால்வ் ஆகுறதுனால இந்த சீன்ஸுமே அதுதானே சொல்லுது அப்படின்ற மாதிரி வந்து இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஃபுல்லா பார்க்கல, பட் நீங்க சொன்ன கான்டெக்ட்ல மேபி இயர்லி ஸ்டேஜ்ல எடுக்கிற டிசிஷன் வந்து அவங்க தப்பு, அதுக்கப்புறம் அப்படி மாத்துறாங்க அப்படின்னு தோணுது. படம் ஃபுல்லா பார்த்தாதான் எனக்கு தெரியும். நீங்க சொன்ன கான்டெக்ட் அததானே நம்ம வந்து ஃபேமிலில சொல்லுவாங்க, பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு வயசு பத்தல, பிடிக்குதோ இல்லையோ இதை பண்ணு. ஆனா அந்த 8 இயர்ஸ் இருக்குல்ல, அந்த 8 இயர்ஸ் ஜர்னி அது வந்து ஒரு நரகமா இருந்துச்சுன்னா அவங்க ஆப்வியஸ்லி வில் கோ ஃபார் டிவோர்ஸ் இல்ல. இங்கதான் கல்யாணம் நடக்கல யாருக்குமே. நீங்க சொன்ன கண்டஸ்ட் வச்சு எனக்கு என்ன சொல்றதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிற டிசிஷன் தப்பு, மேபி டைம் வந்து சேஞ்ச் பண்ணுது, இல்ல இப்படி இல்ல பை டைமோட அந்த ஏஜுக்கு நம்மளுக்கு ஒரு கம்பானியன்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தோணுது. இல்ல அதுதான் நீங்க கரெக்ட். நான் என்ன நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம இருக்கிற அந்த சின்ன ஏஜ்லயோ இல்லைன்னா வந்துட்டு ஏர்லி 20s ஆர் லேட் 20sல வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் மெச்சூரிட்டி இல்லாதனால, இஃப் வி ஃபாலோ தி ட்ரெடிஷன், பிடிக்குதோ இல்லையோ, இஃப் வி ஸ்டில் ஸ்டிக் ஆன் வித் தி ட்ரெடிஷன், டவுன் த லைன் 40sலயோ 50sலயோ வந்துட்டு வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓ இதுக்காக தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க போல இருக்கு ஃபேமிலில. அப்போ வி நீட் நாட் டு ரிக்ரெட் whatever the time we took to learn by ourselves.
சோ அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா இல்ல ஸ்டில் பர்சனல் சாய்ஸ் குட்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன், போன கொஸ்டினோட எக்ஸ்டென்ஷனா நான் பாக்குறேன். இது வந்து பர்சனல் சாய்ஸா ட்ரெடிஷனலா சொல்ல முடியல. ஏன்னா நம்ம மேபி நம்ம லைஃப் டைம்ல இந்த மாதிரி யாராவது பார்த்துருப்போம். 1-2 பேர் நீங்க சொல்ற மாதிரி அந்த 8 இயர்ஸ் ஃபேஸ் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேட் 30s 40sல வந்து அவங்க லைஃப் நல்லா இருக்கும். சில பேருக்கு நல்லா எல்லாமே இருக்கும். அதனால எனக்கு பர்சனலா ட்ரெடிஷனலான்னு தெரியல. ஆனா இந்த படத்தை வச்சுதான் நான் பேசுறேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து சூப்பர்ஃபிஷியலா போயிட்டோம்னா பேசவே முடியாது. இந்த படத்துல அதான் நடந்திருக்கு. எனக்கு இதுல பாயிண்ட் இல்ல. So I have something to add. Can I go ahead? Yes, please go ahead. Yes. Yeah. So இப்போ ட்ரெடிஷன் இந்த சொசைட்டி கட்டமைச்சிருக்கிற விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் ரெக்ரெட் ஆர் கில்ட் வர்றது வந்து ரொம்ப அர்த்தம். இப்போ இந்த படத்துல வந்து நித்யா மேனன் வந்து உங்க அப்பா சொல்ற மாதிரியே ஒரு அவங்க அந்த கன்வென்ஷனல் வே ஆஃப் மேரேஜ்குள்ள போயிருந்தாங்கன்னா வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் ஷீ மைட் நாட் ஹவ் ரெக்ரெட்டட் ஹர் லைஃப்? வி டோன்ட் நோ. அட் த சேம் டைம் இப்போ இந்த 8 வருஷம் வந்து தீபாக்கா சொன்ன மாதிரி அவங்க ஒன்றும் கஷ்டத்துல இல்லை. நார்மலா எல்லாரும் ஃபேஸ் பண்ற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கான்ஃபிளிக்ஸ் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப விரக்தியில ஒன்றும் வாழல. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே irrespective of whether we are following the tradition or not, we don't know how life is going to turn out. ட்ரெடிஷனை கம்ப்ளீட்டா வந்து ஃபாலோ பண்ணவங்க வந்து ஹாப்பியான லைஃப்ல தான் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் எண்டிங்ல தான் முடிஞ்சாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இட்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆஃப் போத். அட் த சேம் டைம் எல்லா கன்வென்ஷனல் நார்ம்ஸையும் பிரேக் பண்ணிட்டு ஹாப்பியா இருந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அட் எனி பாயிண்ட் இன் டைம் வி டோன்ட் நோ how life is going to turn out. Every moment life is branching out in infinite number of ways a situation can turn. So அப்படி இருக்கிறப்போ ட்ரெடிஷன்னாலதான் ட்ரெடிஷனுக்கு தான் நம்ம அட்ரிபியூட் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியல. இட் ஃபீல்ஸ் லைக் கோரிலேஷன் நாட் காசேஷன் ஃபீல் ஃபார் மீ. கரெக்ட், பியூட்டிஃபுல் பாயிண்ட் யூ ஆடட். கரெக்ட். அகைன் நம்ம என்ன பேசுறோம்னா சின்ஸ் வி டாக்கிங் அபவுட் தி காதலிக்கும் நேரம் இல்லை. ஸோ அந்த செகண்ட் ஆஃப்ல ஆல் 3 ஆர் ரியலைசிங் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட். எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடும். பட் இங்க நித்யா மேனன் என்ன ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னா குழந்தைக்கு அப்பா இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ரியலைசேஷனுக்கு வராங்க. ஸோ ஜெயம் ரவிக்கு எனக்கு அப்போ நான் குழந்தை வேணாம்னு நினைச்சது வந்து தப்பு தான். எனக்கு இப்போ குழந்தை இருந்துதான் நல்லா இருந்திருக்கும், இந்த பையன் கூட ஸ்பெண்ட் பண்றதுலாம் நல்லா இருக்கு, எனக்கும் ஒரு துணை வேணும் அப்படின்றதையும் அவன் ரியலைஸ் பண்றான். அகைன் எக்ஸ் லவர் வந்து இல்ல ஜெயம் ரவி நம்ம வந்து கண்டினியூ பண்ணிருக்கணும் அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்றான். ஸோ வென் வி டாக் அபவுட் தி ப்ராபபிலிட்டி நிறைய ஃபேக்டர்ஸ் பிளே ஆகும். பட் ஹியர் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியா நம்ம என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டூ தி ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இந்த ரியலைசேஷன் வந்து சப்போஸ் இஃப் தே ட்ரெடிஷன்ல இருந்திருந்தாங்கன்னா, ஆஸ் யூ செட் நித்யா மேனன் வந்து ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ டிவோர்ஸ் ஆகாத பட்சத்துல யாரையோ ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்கள டிவோர்ஸ் ஆகாத பட்சத்துல இந்த குழந்தைக்கு வந்து ஒரு அப்பா இருந்திருக்கலாமா அப்படின்றது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் நான் கேட்கறேன். ஏன்னா நம்ம ரொம்ப ஜென்ரிக்கா பேசிட்டோம் அப்படின்னா நம்மளால டிஸ்கஸே பண்ண முடியாதுன்றதுக்காக ஐம் ஜஸ்ட் கிவிங் திஸ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் டு யூ. ஏன்னா ட்ரெடிஷன் வாட் எவர் இட் இஸ், ட்ரெடிஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுக்காக இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஆல் ரிஸ்க் மிட்டிகேஷன் மெத்தடாலஜி தான். இந்த ரிஸ்கை நான் கம்மி பண்றதுக்காக நான் இந்த ரூல்ஸை வச்சிருக்கேன். ரெட் லைட் இருந்ததுன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணு, இல்ல நீ இஷ்டம் போல நீ போவ அப்படின்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வருதுன்னும் போதே அங்க எல்லாமே வந்து ஒரு ரிஸ்க் மிட்டிகேஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நான் ட்ரெடிஷனே அதை தான் பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி தான் பாக்குறேன் நான். வித் திஸ் கிளாரிட்டி ஐ திங்க் வி கேன் டிஸ்கஸ். யா இளவரசு பகுதி. எஸ் இளவரசி. எஸ் எஸ். யா இப்ப நான் இந்த படத்துல ஓவராலா நீங்க சொன்னதுல சிக்கல் என்ன பார்க்க முடியும்னா, இங்க ட்ரெடிஷன்ங்கிற வரப்ப நான் அவங்க முன்னாடி ஒருத்தங்க சொன்னாங்க தான் எனக்கு இந்த ஏஜ்ல கல்யாணம் பண்ணணும், இந்த ஏஜ்ல நான் குழந்தை பெற்றணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சீக்வன்ஸ் எனக்கு மேல திணிக்கப்படுது. நான் விரும்பினாலும் விரும்பாட்டியும் என்னோட மேல திணிக்கப்படுது. நான் அதை பண்ணியே ஆகணும், அப்படி அந்த ஃபேஸ் அப்படி நான் போயே ஆகணும்னு இருக்கு. பட் இங்க இந்த நீங்க வந்து நான் என்னோட சாய்ஸை நான் முடிவு பண்ணிக்கிறேன். ட்ரெடிஷன்ல வரணுமா எப்ப வரணும் கூட நான் முடிவு பண்ணிக்கிறேன். பட் யூ ஷுட் கிவ் மீ த ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை நம்ம இந்த சொசைட்டியும் ஃபேமிலியும் நம்ம கொடுக்குதாங்கிறது தான் அந்த படத்தோட ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் பார்த்தது இப்போ எனக்கு புரிஞ்சுது. நீங்க சொல்ற மாதிரி இப்ப அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிருச்சு. இப்ப திரும்ப வந்து நித்யா மேனனுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம தெரிஞ்ச சொந்தக்கார பையன் இருக்கான், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களை திரும்ப வந்து
ஒரு இடத்துல அவங்க திரும்ப வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு நார்மல் லைஃப் லீட் பண்ணுன்னு சொல்றப்ப அவங்க அதுக்கு அது விரும்பல. இல்ல நான் என்னோட எனக்கு எப்ப தேவை நான் பண்ணிக்கிறேன், நான் என் பர்சன்டேஜ் எடுத்து நான் போறாங்க. அது ஒரு சர்டன் சொல்ல மாதிரி 8 இயர்ஸ் கழிச்சு எனக்கு இந்த டைம்ல எனக்கு இந்த பையன் என்னோட சைல்டு ரைஸ் பண்ணதுக்கு சரியான கணவனா இருப்பான், பிளஸ் கணவனோட பார்ட்னரா இருப்பான், பிளஸ் அப்பாவா இருப்பான்னு எனக்கு தோன்றப்ப நான் ஐ கேன் லீட் தட். இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல. பட் அதுதான் வந்து எனக்கு அந்த படத்துல சொன்ன விஷயமா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஜெயம் ரவி அப்பா கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்க சிங்கிள் பேரண்டா வந்து ரைஸ் பண்ணது என்னன்ட்டு. பட் அதே சமயம் அதே கேள்வி ஜெயம் ரவி கேட்பாங்க, நீங்க அம்மாவை மிஸ் பண்றேன்னு கேட்டப்ப இல்ல நான் பெருசா மிஸ் பண்ணலன்னு சொல்றவங்க. ஆனா பாயிண்ட் ஒரே விஷயம் என்ன தோணுச்சுன்னா, ஜெயம் ரவிக்கு வந்து அப்பா கிட்ட இருந்து கிடைச்சக்கூடிய பாசம் ஐ மீன் அப்பா கிட்ட கிடைச்ச கேரோ கிடைச்சாலும் அம்மா கிட்ட கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கல. அதனாலதான் வந்து அவனோட லைஃப் அவனோட ஐ மீன் அவன் பார்ட்னரை இழந்ததுக்கான காரணமும் அது ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா அவன் தன்னை முன்னிலைப்படுத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தான் தவிர தன்னோட பார்ட்னரோட சாய்ஸஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவன் ப்ராப்ளி அவங்க அம்மா இருந்தா கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அதே தான் நித்யா மேனனுக்கும் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து தன்னாலேயே பாத்துக்க முடியும்னு நினைக்கிறப்ப வந்து கண்டிப்பா ஒரு இடத்துல பையன் காண போனப்ப ஜெயம் ரவின்னு சொல்லுவார், இங்க பாரு நான் சொல்றேன் இனிமே 6 மணிக்கு மேல வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிப்போட சொல்றப்ப அப்பா சொன்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு இன்னும் கூடுதலா இருக்கு. அப்ப அப்பாவோட கேர் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த நித்யா மேனன் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நான் ஒரு லேர்ன் பண்றேன். நீங்க எனக்கு சொசைட்டியா சொல்றதை தாண்டி நான் பர்சனலா லேர்ன் பண்ணி நான் அடுத்த ஸ்பேஸ் ஆஃப் லைஃப் நான் மூவ் பண்றேங்கிறப்ப அது சரியா இருக்கலாம் ட்ரெடிஷனல் போறது கூட. ஆனா அந்த ஸ்பேஸ் நம்ம சொசைட்டில கொடுக்குறோமாங்கிறது தான் எனக்கு இந்த படம் கொஸ்டின் மார்க்குன்னு தோணுச்சு. Very nice. So still you stick on with the personal choice and you wanted to learn from the mistakes. You are going to take the responsibility of the decision you took in the earlier life. அதுக்கப்புறம் you will try to learn and go further என்றதுதான் நீங்க சொல்ல வரீங்கன்றது வந்து நான் அசியூம் பண்றேன். கரெக்டா? Yeah. Yes. Thank you. Thank you very much. Yes. Yeah, thank you very much. லாஸ்ட் ஒன் பாயிண்ட் பூரி. திங் இஸ் இப்ப நான் வந்து ஒரு மேரேஜ்ல போறப்ப ஆக்சுவலி நான் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இல்லாம நான் போறேன் அப்படின்னா எனக்கு உண்மையாலுமே அதோட என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் மேரேஜ்ல போயிட்டு நான் அடிபட்டு கத்துக்கிறேன், அதை நான் திரும்ப வந்து சரி பண்றதுக்கு எனக்கு அந்த சூழல் சரியா இருக்கும்போது தெரியாது. பட் வேறஸ் நானா கத்துக்கிட்டு போய் நான் மேரேஜ்ல போறப்ப இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். தேங்க்யூ வெரி மச். எஸ் திவ்யா, நீ அப்பயே ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சாரி டு கட் ஆஃப். எஸ் இல்ல நான் எனக்கு அதுதான் நான் ட்ரெடிஷன்ற கான்செப்ட் வந்து இட்ஸ் வெரி ரீடிஃபைனிங் ஆர் இவால்விங் தான் தோணுது. இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். இப்படிதான் நான் பாக்குறேன் அதை. பிகாஸ் இட் கீப்ஸ் சேஞ்சிங் த்ரூ ஜெனரேஷன்ஸ். அண்ட் பர்சனல் சாய்ஸ் ட்ரெடிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்சனல் சாய்ஸ்லயே கொஞ்சம் ட்ரெடிஷன் இருக்கும். இப்போ பர்சனலா எனக்கு கேட்டீங்கன்னா மேரேஜ்ல எனக்கு சில ஃபேக்டர்ஸ் பிடிக்கும், சில ஃபேக்டர்ஸ் பிடிக்காது. ஸோ ஐ மைட் டேக் வாட் எவர் சூட் மீ அண்ட் வாட் எவர் மைட் நாட் சூட் மீ. நான் அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ இது எல்லாமே சப்ஜெக்டிவா இருக்கிறதுனால ஜென்ரிக்கா தான் பேச முடியுது. இது ரொம்ப பர்சனலா பேச முடியல அப்படின்றதுதான். இல்ல ட்ரூ. ஏன்னா நம்ம பேசின மாதிரியே எதுவுமே வந்து நம்ம வந்து பைனரியா எடுத்துக்க முடியாது. இதுவான்னு கண்டிப்பா பிளஸ் அண்ட் மைனஸஸ் ரெண்டுத்துலயுமே இருக்கு. இது இந்த டிஸ்கஷன் நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னா, போன ஸ்லைட்ல நம்ம வந்து ட்ரெடிஷனுக்கு 2 மார்க்ஸ்க்கு பர்சனல் சாய்ஸ்க்கு 6 மார்க் கொடுத்தோம். இந்த ஸ்லைட்ல வந்து if someone wants to move away from either side அப்படின்றது தான் just wanted to try. அப்ப நீங்க பர்சனல் சாய்ஸ்ல ஸ்டிக் ஆன் பண்றீங்களா இல்ல you wanted to go to the tradition also? ஏன்னா since it is evolving அதனால like yeah, tradition is evolving but we can't stick on with tradition because our life depends on personal choice la. என் லைஃப் நான் என் சாய்ஸஸ் தானே வாழணும்னு நினைப்பேன். ஐ கான்ட் கோ வித் வாட் அதர்ஸ் ஃப்ரேம்ட் இட் ஃபார் மீ. நோ. சோ டெஃபினட்டா பர்சனல் சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். Thank you very much. அதுதான் அந்த டிஸ்கஷன் தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். Thank you. Yes. Anyone wants to add before we go to the gay topic? பூபதி, லைக் நானும் வந்து பர்சனல் தான் சொல்லுவேன். பிகாஸ் லோன்லினஸ் வித்வுட் கிட்ஸ்ங்கிறது அந்த டிங்க்னு சொல்றது இட்ஸ் தேர் பர்சனல் சாய்ஸ். தே ஹேவ் தேர் ஓன் ப்ரையாரிட்டி. அவங்க வந்து கிட்ஸ் இல்லைன்னா எனக்கு வந்து இன்கம் வருது, நான் எங்க வேணாலும் சுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. சோ அதனால இட்ஸ் தேர் பர்சனல் சாய்ஸ்னு நான் சொல்லுவேன். கரெக்ட். இங்க என்னன்னா அதுக்கப்புறமேட்டு தே ஷுட் நாட் ரெக்ரெட்ன்றது தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ பயாலஜிக்கலி கொஞ்சம் லேட்டா வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கிவிங் பர்த் இஸ் வெரி டஃப். ஸோ அதையுமே அவங்க கன்சிடர் பண்ணணும்
அப்படின்றதுமே ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீஇட்டரேட். ஸோ இஃப் தே ஆர் ஸ்டிக்கிங் வித் தட் பாயிண்ட்ஸ் கரெக்ட். ஏன்னா சின்ஸ் ஐடியாஸ் எவ்ரி திங் வில் எவால்வ். ஸோ அது ரீசேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி டைம்ல வந்து வி ஷுட் நாட் மிஸ் த பஸ் அப்படின்றது தான் வந்து அகைன் தோஸ் பாயிண்ட்ஸ் ஆல்சோ வி நீட் டு கன்சிடர்ன்றது ஒரு விஷயம் இங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து தள்ளி போட்டுட்டு தே ஆர் ஸ்ட்ரகிளிங் அ லாட். ஸோ அதுக்காக நான் சொல்றேன். ஸோ இஃப் தே அகைன் you went for Dink. No, you went for Dink, but I'm even beyond. In our age, they said they don't want to marry now, but now they even want to marry. They are not able to get the kid at 38 at 40 plus. அதுதான் சொல்றேன், அதுதான் ரெக்ரெட் ஃபேஸ் நான் சொல்ல வரேன். ஸோ ஏன்னா நம்ம ஒரு டைம்ல எடுக்கிற டிசிஷன் வந்து அது எவால்வ் ஆகும். அதுதான் இந்த படமும் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்துதான் எனக்கு என்னவோ வந்து ட்ரெடிஷன் வில் புஷ் யூ சேவ் பண்ணுமோ அப்படின்றது வந்து ஈவன் தோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் யுவர் பர்சனல் சாய்ஸ் இன் ஏர்லியர் ஸ்டேஜ், பட் அது உன்னை ஒரு கரெக்டான நிலைமைக்கு கொண்டு போயிடும் அப்படின்றதுதான் வந்து பெரியவங்க எல்லாம் நம்புறாங்க. ஒரு இந்த மாதிரி பர்சனல் சாய்ஸஸ் வந்து எடுக்கும் போது வந்து இந்த படத்தை வச்சே பேசும்போது ஒரு பேட் இன்சிடென்ட் இருந்திருக்கு, அதனால கல்யாணம் வேணாம் அப்படின்னு ஒருத்தங்க எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எப்பயுமே ஒரு யூரிஸ்டிக்ஸ் நம்ம பேசுவோம். அந்த யூரிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ஜெனரலைஸ் பண்ணி இது வேண்டான்னு எஸ்கேப் ஆகும். பட் நம்ம வந்து அதர் சைடு ஒரு பாசிட்டிவ் சைடு வச்சியுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும் போதுதான் ஆஸ் ப்ராபபிலிட்டி அவர் சொன்ன மாதிரி ஒரு பேலன்ஸ் வச்சு நம்ம வந்து ஓகே இது வந்து ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட், அதை வச்சு நம்ம வந்து ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது, டிசிஷன் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து இதுக்குள்ளேயும் இருந்துமே வந்து நிறைய தான் இருக்காங்க. ஸோ வி நீட் டு see the larger picture அப்படின்றதையுமே வந்து I just wanted to reiterate. So just going into the other side of the before movie. You go like no before. So that's why like thinking fast and slow and Bayes' theorem is very important to take a decision. Yes. And rethinking தான் நாங்க பேசணும். ஸோ எவ்ரிதிங் இஸ் கம்மிங் இன்டு பிக்சர். ஸோ கேள்வி எல்லாமே பேசுறோம்னா இங்க லிங்க் இருக்கு. ஸோ அதனாலதான் I just told you this is not yet another movie review. Yes, we are going into the next stage of the movie talk here. இந்த படத்துக்கு வந்து என்னை பொறுத்த வரையும் இந்த கேரக்டர் வந்து பெருசா இன்வால்வ் ஆகல, ஸ்கிரிப்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஒரு கேரக்டரா தான் நான் பர்சனலா பாக்குறேன் இந்த வினய் கேரக்டரை. ஏன்னா ஜெயம் ரவி அந்த டிராமாக்கு வந்து இவர் பெருசா வந்து எந்த வகையிலுமே ஆட் பண்ணல. ஸோ இட்ஸ் வெரி ஸ்டாண்டர்ட். எப்படி ஒரு காமெடியன்லாம் டிராவல் பண்ணுவாங்களோ சில படத்துலலாம், விவேக் வடிவேல்லாம் தனியா வருவாங்க காமெடிக்காகவே எடுத்து வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த கேரக்டர் வந்து ஸ்டாண்டர்டோனா பட்டுச்சு. வெரி போல்ட் அட்டெம்ப்ட் ஆக்சுவலா. எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்டீரியோடைபிக்கலா வந்து ஒரு கே ஆகட்டும், லெஸ்பியன் ஆகட்டும், டிரான்ஸ்ஜெண்டர், எல்ஜிபிடிக்யூ வந்து பண்ணுவாங்க மூவிஸ்ல. ஸோ எனக்கு என்னவோ நான் சில டைம்ல யோசிப்பேன் இந்த படத்தினாலதான் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவே கிடைக்காம போயிடும் போல அப்படின்லாம் நான் நிறைய நினைச்சிருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்டீரியோடைப் பண்ணுவாங்க, இவங்களாம் இப்படிதான் போல அப்படின்ட்டு நினைக்க வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ரொம்ப வந்து சட்டிலா ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த படத்துல வந்துட்டு வினய் கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்ப வந்து பெருசாலாம் காட்டும், ரொம்ப சட்டிலா தான் அந்த கேரக்டர் இருக்கும். பேசாம மிஞ்சி பண்ண ஒரு 15 minutes அரௌண்ட் தான் அந்த கேரக்டரோட ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். So before we even talk about this Vinay character, I just wanted to understand how many of you have certain awareness about the LGBTQ, particularly gay. ஏன்னா இந்த படத்துல கே இருக்கிறதுனால கேனா என்ன அப்படின்றது யாருன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதே மாதிரி would you accept gay or lesbian in your life? சப்போஸ் அவங்க வராங்க ஃப்ரெண்டா உங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல, ஸ்கூல் ஸ்பேஸ்ல, இல்ல பக்கத்து வீட்டுல இருக்காங்க அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? உங்க வீட்டுல வந்து ரெண்ட்டுக்கு வந்து போர்டு போட்டிருக்கீங்க, சப்போஸ் கே கப்புள் லெஸ்பியன் கப்புள் வந்தாங்க அப்படின்னா will you accept them and give them the rent? ரெண்ட்டுக்கு வீடு கொடுப்பீங்களா? இல்ல அப்படின்னா உங்க குழந்தை ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ் தாண்டி ஒரு லேட் ஒரு டீனேஜ் தாண்டி அவங்க வந்து அம்மா அப்பா நான் வந்து ஒரு கே நினைக்கிறேன், நான் லெஸ்பியன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது what would be your reaction? How do you tackle this? So இந்த 3 question please கடகடன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா we can go further. Yes. ஆக்சுவலா எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு பர்சனலா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க எல்ஜிபிடிக்யூ எல்ஜிபிடி நாலுத்துலயுமே இருக்காங்க. ஸோ பர்சனலி ஐ ஃபீல் இதெல்லாம் லைக் அபவுட் them LGBTQ community பத்தி வந்து I feel like it's very much needed because I feel அது ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளரேஷன் தான். once you identify yourself
அது வந்து லைக் இட்ஸ் வெரி திவ்யா மச் நீடட். திவ்யா கேனா என்னன்னு எஸ், சொல்லு. ஏன்னா இப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கீங்க. how do you explain gay? how do you explain gay na like a male who is interested in like homogeneous இருப்பாங்க, heterogeneous இருக்காம. So lesbian, okay, first ல இருந்தே சொல்றேன். lesbian வந்து when a girl or a woman is interested in with another woman and girl is interested in another girl, அதான் வந்து lesbian. And gay வந்து when a man is interested in a man, so they are homosexual couples. lesbiansum gaysum வந்து homosexual. bisexual வந்து when a person is interested in both men and women. and transgender நம்ம எல்லாருக்குமே தெரியும். and queer வந்து usually people who still are in the exploration ஓட இதுல இருக்கிறவங்கள queerன்னு கூப்பிடுவாங்க because they still haven't figured it out fully அப்படின்றதுனால. Yes. Okay, would you தேங்க்ஸ் accept திவ்யா. எனக்கு கியூனா gay என்னன்னு and தெரியாது, lesbian? நீங்க தான் எக்ஸ்பிளனேஷன் கேட்டுக்கிட்டேன். என்னது? Yeah, thank you. The எனக்கு Q-னா கியூனா என்னன்னு என்னன்னு தெரியாதுன்னு தெரியாது, சொன்னா இன்னைக்கு தான் queer நான் queer தெரிஞ்சுக்கிட்டேன். அது okay. yeah. yes Divya, proceed. Second and third question. So I feel we very much need them in our life also because we are living in a society. So society la ivanga irukanga definitely it should be in our life also nan thonum enakku. And also yes, of course definitely avanga include பண்ணுவேன். like if I have a house in future, definitely I'll rent them out. I'll be open for it also. Yeah, to answer your questions, Anna. Yeah, உன் குழந்தை வந்து lesbian or gay or LGBTQ அந்த அம்ப்ரலாக்கு இல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா how do you Definitely tackle? How do you tackle-ன்றத தாண்டி how do we understand-ன்றது தான் I think we should start thinking about because first இத பத்தின awareness-ஏ ரொம்ப ஸ்லோவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சென்னையில particularly. So I feel like we should gear up a little bit more on this topic அப்படின்னு தோணும். ஏன்னா kids are very very much aware about this. We are not அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. Thank you very much. Thanks for adding. Anyone other than Divya I would like other to go points? next. Yes. Yeah, I would like just to one more request. Divya or anyone அவங்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது அவங்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணதை தாண்டி உங்களுக்கு எதனா கருத்து இருந்தா மட்டும் ஆட் பண்ணுங்க. ப்ளீஸ் do not duplicate please. Yeah. Can I go? Yes, please. Okay. So I think அந்த LGBTக்கான ஒரு டெஃபினிஷன்ஸ் அழகா சொல்லிட்டாங்க திவ்யா. ஜஸ்ட் டு ஆட் one point, அதுல அந்த Qன்றது queerனு சொல்லுவாங்க. ஸோ queer ஆர் questioning. ஸோ queerன்றது ஒரு அம்ப்ரெல்லா டேர்மா தான் சொல்லுவாங்க. ஸோ அதுல எல்லாருமே அடங்கும். பிகாஸ் இந்த 4 டேர்ம்ஸை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. ஏசெக்சுவல், பான்செக்சுவல், ஜெண்டர் நான் கன்ஃபர்மிங், ஜெண்டர் queer, நம்ம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் ஒரு queerன்றது ஒரு அம்ப்ரெல்லா டேர்மா சொல்லுவாங்க. அண்ட் பட் அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு திவ்யா மென்ஷன் பண்ணாங்க. அது வந்து கியூக்கு வந்து இன்னொரு வார்த்தை வந்து questioning அப்படின்னு சொல்லுவாங்க. they are still questioning their gender identity or sexuality அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் டு பி ஈவன் மோர் ப்ரிசைஸ், இது எல்லாமே வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்னு சொன்னா இப்போ மேபி இங்க புரிதல் இருக்கிறதுனால நம்ம வந்து அது தெரியும். பட் இதுவே இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அதை சொன்னோம்னா இதை வந்து மற்றவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இன்னும் பெட்டரா சொல்லலாம்னா நான் வந்து என்னோட ஆர்கனைசேஷன்ல இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த எம்ப்ளாயி ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் நிறைய செஷன்ஸ் எடுப்போம். அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ்க்கு இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். ஏன்னா அது ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஆர்கனைசேஷன்ல. ஸோ அதுக்காக அவங்களுக்கு இதை அவேர்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு செஷன் எடுத்துட்டு அங்கே ஐஸ் பிரேக்கிங்கா நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டது என்னன்னா, அதாவது அவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்க படம் பாக்குறீங்க, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேல காதல் வருது, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேல காதல் வருது, ஒரு ஈர்ப்பு, அது வந்து எந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பா இருக்கலாம், அதை நீங்க ஒத்துக்கிறீங்களான்னா எஸ் அப்படின்னாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேல அந்த காதலும் அந்த ஈர்ப்பும் வருது, ஒரு அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் மேல வருது அப்படின்னா அதை நீங்க ஏத்துப்பீங்களான்னா எஸ், அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்ன்றத கொஞ்சம் புரியாதவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றத தப்பா எடுத்துக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம வந்து இப்படி, அதாவது ஐ எம் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தெம், ரொமான்டிக் லவோ இல்ல எமோஷனல் லவோ செக்ஷுவலியோ, நான் வந்து அந்த சேம் செக்ஸ் பீப்புள் கூட அட்ராக்ட் ஆகுற ஒரு விஷயம் தான் வந்து இந்த கே, லெஸ்பியன், பைசெக்சுவல் ஆன் போத் ஜெண்டர் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு ஆட் ஆன் தட் பாயிண்ட். அண்ட் தென்
Second, like acceptance. I already said the answer. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது நான் நிறைய என்ஜிஓஸ் கூட அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றதுனால அதை பத்தின புரிதலும் அக்செப்டன்ஸும் நிறைய இருக்கு. அண்ட் பர்சனலா என்னோட குழந்தை அப்படின்னா வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துட்டாலே போதும். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அது நம்மளோட குழந்தை, அவ்வளவுதான். ஆனா அதனோட விசிபிலிட்டி இல்லை இன்னும் அதிகமா. ஸோ அந்த விசிபிலிட்டி இப்பதான் வருது. ஸோ அதுக்கான அவேர்னஸையும் நம்ம அதிகமா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யா தட் ஸோ இந்த மாதிரி மூவிஸ்ல வர்றதும் அது ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ. I am okay to work with people as an independent alone, like in office space, outside world, cricket and the area, I'm okay to work. But in front of my kid, I'm not okay. The reason is like there is no science or like scientific to prove these are all like biologically can happen. Okay, because feelings and all those things are emotional. என்ன நான் கொஸ்டின் பண்ணேன் அப்படின்னா, when I was a bachelor, I liked the way I lived with my friends, right? அப்ப எனக்கே இந்த தாட்ஸ் வரும், why not I can live with this boy. கடுப்பேத்தலான்னு இன்னொன்னு கட்டி வச்சுன்னு பாயோட ஜாலியா 12 மணிக்கு போகலாம், சுத்தலாம், 3 மணிக்கு போகலாம், என்ன வேணா பண்ணலாம், லாங் டிரைவ், இன்னைக்கு நினைச்சா ஃபிளைட் எடுத்து இன்னொரு இடத்துக்கு போகலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூர் சிங்க்ல இருக்கும். என்ன பண்ணணும்னாலும் சிங்க்ல இருக்கும். இப்போ ஒருத்தங்க இது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிற டிஃபிகல்டிஸ் இருக்கும்போது ஐ ஹேட் அ தாட். பட் எனக்கு அன்னைக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இந்த தாட் would have clinged out to me to take this as a confirmation bias and it can determine me as a gay. Okay, and the thoughts. But the thought came because I'm very comfortable with them and like it's on sync and I'm being very happy at the time. Right? So adinal da vanduchu. But if I would have seen, I might have converted. So appa idu unmaiya அப்படினு கேக்கும்போது எனக்கு I only stick on or cling on to science. So science-ல இதை ப்ரூவ் பண்ண முடியல. Psychologically they are accepting their emotions. ஏன் அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணோம்னா they will go into lonely mode, which is very bad. So we need to accept at certain stage. So psychologically it's fine. But personally, unless biologically or like scientifically it's proven, I don't want to show all these things to my kids. Unknowingly they don't want to get it influenced because it's not there in the science. So that's my take. I just wanted to I'm sorry for interrupting you, but I just wanted to please go ahead. Share a couple of things. Yes, go ahead. Sadesh, I understand that you are trying to look for some scientific evidences behind this whole enterprise. And with my limited knowledge of the whole queer community, I'm not sure if there is actually a scientific evidence. இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், பட் எனக்கு தெரியல. But I would like to ask you if you have had the chance to interact with queer people from different walks of life, be it a gay person or a lesbian person or a bisexual person, because it's totally rational and intellectual to ask for scientific evidence for everything, and that is how we have to live a life. I get it, but if I have interacted with so many queer people in my life, I have some close friends who are from that community. Just because there is no proof for what they are going through does not mean what they are going through is not valid or true. Whatever emotion they are going through is completely legitimate. No. I can understand your question. I'll come. Okay. I'll come to the point. So you're saying that you don't want to give your give this type of exposure to your kids. Okay, that's your personal choice. I totally accept that. But if you are trying to look for scientific evidences, I would suggest you to also go and interact with people from queer community, because that would definitely open up a lot of perspectives for you. Because my life changed before and after my interactions with the people from queer community, because the level of conflicts and the trauma they have to go through, because our society has no sense of awareness or acceptance of what they are going through, is so painful. So I'm suggesting to you and to everyone in this meeting to
have and go conversations with the queer people to understand what they're actually going through. That is one. And another couple of things to add. People in this generation are exposed to a lot of information. To 15-20 years before, முன்னாடியுமே வந்து people were identifying themselves as gay and lesbian and bisexual, but அது என்னன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல பிகாஸ் லிமிடெட் எக்ஸ்போஷர் இன்டர்நெட் ஆர் எனி அதர் திங். இப்போ எல்லாமே ஓப்பனா பேசப்படுற ஒரு ஃபோரம் கிடைச்சிருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, ஓடிடி இருக்கு, வி ஹேவ் இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, அண்ட் வி ஹேவ் பீப்புள் டாக்கிங் அபவுட் திங்ஸ் ஓப்பன்லி இன் அன் ஓப்பன் ஃபோரம். People are just exposed. I feel like there is no confirmation bias involved in identifying themselves as a queer person. So it's just that even before 50 years or 100 years or 200 years, people were going through all these things. It's historically recorded. Maybe scientifically not proved, but historically it's recorded from so many hundreds and thousands of years ago. People have been feeling, people are homosexuals. It's natural to feel that way, at least from their perspective. So I would say, to just invalidate based on not having any scientific proof, it's like invalidating the entire community, because if you go and interact with them, they are under so much pain. Because if your close friend is from a queer community, let's assume that you have a friend of 25 years, suddenly he is identifying himself as a queer person. If just because there is no scientific proof, can't you accept him? Won't you be accepting him? No, I think like that's why I said, Vignesh, I've been like working with all those, even like my colleagues are like some of them are gay and some are lesbians, okay? I'm working with them, okay? And even I have been like visited many places, seen many people, interacted, okay? I can understand their pain. The only thing I'm saying is I can accept them and I won't hurt them, and I can accept them, I can be part with them, live with them, everything, okay? But if you ask me a question, will you show them to your kid all those things and bring it? And will you show your acceptance in front of the kid? That's a no for me. The reason is I strongly believe in science and scientific evidence. So all those emotions are like mostly the acceptance is not happened or denial, okay? But for me, science is most important thing. So in that case, if I have my friend, anyone, right, I will steer them in the direction. Some of you guys needs to go study and do a deep research instead of like going backwards. This is what I will tell them. I'm ready to accept and everything, but you want a next stage, you need to go invest your time in science, another thing, learn and try to prove it's there scientifically. So then it will change my mind. What would you say to your friend who's feeling a friend of 25 years? What would you say to your friend? That's what I say. I still talk with them, work with them as it is. Okay, because I take that out of my mind as a bias, because it's his personal preference. Okay, I will take it out because I'm not gonna go and change all those things because he had undergone certain things. Unless he is going to discuss with me these are the things is happening, right? Then I will first steer him to a psychologist first. Is he psychologically like really doing it, or like he's influenced? Because influenced, mostly I see like some are influenced and some may be real emotions, okay? So that influence part needs to be eliminated, okay? So that's the max I can give. And if he feels for acceptance from others, the only input I would give is like go study in the science or like contribute to science, because they're not getting the funds to do the research. Contribute and help them prove it. These are the two things I would say, but I'll still treat him as it is same. Yeah, but if you are the only thing is if you are guiding him to a psychiatrist, since there is no scientific background, scientific proof, isn't it a paradox that you're driving him to a psychiatrist? That is one question. No, that's a psychologist. No, that's why I clearly answer. I want him to be very clear of what the decision he taken, not just by him and seeing by one side of things, okay? So psychologist or someone giving you two views and then he picks a decision is much better than going in one direction. So that a psychologist can do better than me. So that's why I'm steering him there. It's not like I don't want him to change it. Okay. I want him to verify it is correct. So think of like somebody from of your friend is saying, I got a cancer. What I say, go and check another 2 doctors to confirm it is really cancer.
there can be a possibility it's a false positive, negative, anything, right? So that means like, am I taking opposite steps? No, not that. But I'm not sure how this example is relevant. But I would like to reframe this question to in a different way. If இல்ல No, no, அதுதான் this is அரவிந்த், நான் என்ன subjective. கேக்குறேன் அப்படின்னா, தட் இஸ் வை யூ அண்டர்ஸ்டாண்ட் மை தேர்ட் கொஸ்டின். இப்போ வந்து அவங்க இப்போ ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் அகைன், ப்ளீஸ் டு நாட் டேக் இட் as a personal view. This is very hypothetical question. அதனாலதான் கேட்டேன், உங்க குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வந்து வந்தாங்க அப்படின்னா, பிகாஸ் when you talk about the third person or even friends, we can empathize with them, but we are not going to live with them. So that is the truth factor. I'll definitely But accept நான் ஏன் அந்த கொஸ்டினை I வச்சேன் have அப்படின்னா, thought about this a lot. I have thought yes, about this a lot. Yes, my question is a direct yes, because I have had interactions with people from queer community for many இல்ல years. அதுதான் நான் சொல்றேன், And அதுக்கு recently, மேலேயே நான் போறேன். அதனால நான் உன்னோட வியூல தான் இருக்கேன். அதுக்கு மேலேயும் போய் சப்போஸ் உன் குழந்தை வந்து அந்த மாதிரி ஒரு ஐடென்டிபிகேஷன் வந்து பண்ணிட்டு உங்ககிட்ட அப்பா எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லும் போது நம்மளோட ரியாக்ஷன்ஸ், ஏன்னா இப்போ வந்து நீ தான் வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும், நீ தான் அதை வந்து எம்பத்தைஸ் பண்ணணும், டேக்கிள் பண்ணணும், இல்ல அந்த குழந்தைய வீடை விட்டு துரத்தி விடணும், எதா வேணா நீ பண்ணலாம். ஸோ அப்போ வந்து ரியலி யுவர் திங்கிங் வில் கிக் ஆஃப் ஒன்லி வென் யூ ஹேப்பன்ஸ் டு யுவர் கிட். அந்த அந்த வீரியம் வந்து உனக்கு அதிகமாகும். அப்பதான் நீ லேர்ன் பண்றதோ இல்லைன்னா வந்து அதை பத்தி புரிஞ்சுக்கிறதோ, இல்ல உன்னோட ஸ்டிக் ஆன் வித், இஃப் யூ ஆர் ஸ்டிக் ஆன் வித் யுவர் திங்கிங் தட் ஓகே அது வந்து கிடையாது, அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னும் போது அப்பதான் வெளியில போ அப்படின்னு சொல்றது எல்லாமே அங்கதான் நடக்குது. ஸோ அதுக்கு தான் அந்த தேர்ட் பாயிண்ட்டை வச்சேன் நான். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா வந்து தேர்ட் பர்சன் ஸ்ட்ரேஞ்சர் வைக்கும் போது we can easily empathize with them. ஓகே, நான் நாளைக்கு பார்க்க மாட்டேன் அவங்கள, ஸோ இல்லைன்னா எங்க வீட்டில் அவன் தங்க மாட்டான். ஸோ அப்படின்னும் போது ஈஸிலி ஐ கேன் அக்செப்ட் அண்ட் எம்பத்தைஸ். when ரியலி உனக்கு ஒரு சேஞ்ச் நடக்கணும், அக்செப்டன்ஸ் நடக்கணும், அவங்களும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கப்புள் மாதிரி வந்து ஒரு லைஃபை லீட் பண்ணணும்னும் போது இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் வித் த ஹோம். அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கான பாயிண்ட் தான் அந்த தேர்ட் கொஸ்டின். எனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம வச்ச ஒரு பாயிண்ட் அதுதான். My answer is a straightforward yes, and I would just like to justify that just 2 sentences. Okay, I don't want to take so much of time. If my kid is coming to me and saying that he or she is a homo or a part of the queer community, or identifying himself or herself or themselves with a particular aspect of the queer community, I would definitely talk to my kid. I would talk to my kid and try to understand what he or she is going through first. Okay, that is number 1. Number 2, I'll definitely not send my kid to a psychiatrist, because I feel like sending a psycho kid or anyone to a psychiatrist just because they are identifying them as a queer is coming from confirmation bias. Because if anyone from our circle is coming and saying they are in love with the opposite gender, we would not go and say this to them. We would not go and say them go meet a psychiatrist, because we believe that because of scientific evidences and all the biological proof that this is normal. And if they are accepting that, the opposite isn't it coming from the confirmation bias that this is abnormal? You get my question? So what the if point is, suppose நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. So suppose they think that your child is 18 years or 17 years in a teenage. So அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னும் போது that is not a confirmation. அந்த இடத்துல வந்து you can't even conclude that okay fine அப்படின்னு சொல்லிட்டு முடியாது இல்லை. ஏன்னா you are also not an expert here. How much of information you have, how much of awareness you have as a இந்த மாதிரி இருக்கு. நான் வந்து ஜென்ரலா பேசும்போது வந்து ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசும்போது ஈவன் when I talk with so many of my friends, அவங்களுக்குலாம் வந்து எல்ஜிபிடிக்குன்னா என்னன்னே தெரியல. So that is the reality here, correct? So அப்படின்னும் போது you have to take the help of whoever the expert here ல. So அப்படி இல்லாம வந்து ஒருத்தங்க சொல்லும் போது எப்படி நீ படாலும் ஓகே ஃபைன் வா கம் அப்படின்னு எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? What if the influence ஆகிருக்காங்க அப்படின்னா? I'm just listening. I'll just listen to இப்போ நீங்க if you had conversations, real time conversations with people from queer community, நீங்க வந்து you will know that whether they are influenced or they are feeling naturally. நீங்க போய் பேசுனீங்க, உட்கார்ந்து பேசுனீங்கனாலே ஒரு 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க சோசியல் மீடியா இல்லைன்னா சொசைட்டில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அது புரியுது அரவிந்த். நீ as a parent-ஆ கேக்குறேன். as a parent-ஆ அப்ப சப்போஸ் அட்லீஸ்ட் you need to take them to the community-ல, அந்த கம்யூனிட்டில போயாச்சு வந்து அட்லீஸ்ட் let them அவங்க வந்து உங்க குழந்தைய வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான டைரக்ஷன்ல வந்து அவங்க கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கூட பண்ண மாட்டியான்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் லிசனிங். அதாவது அக்செப்ட் பண்ண, நான் வந்து
அக்செப்டோ ரிஜெக்டோ நான் எந்த எதுவும் கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் லிசன் பண்றேன் வாட் எவர் ஷி இஸ் கோயிங் த்ரூ, வை இட் இஸ் ஃபீலிங் தட் வே அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியும். ஓகே, கண்டிப்பா டாக்டர் கிட்ட கூட்டு போறது இருக்கா மோஸ்ட்லி. பட் இஃப் மை கிட் இஸ் ஆக்டிங் இன் சச் a way that he or she needs psychiatric assistance, அப்பதான் கூட்டு போவோம். பட் தட் won't be my thumb rule. That's one. After a point, if I strongly feel that my kid definitely is sure of someone from a queer community, I would take my kid to the committee and talk to let my kid talk to the other people. Yeah, that's my answer. ஓகே, சைக்காட்ரிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்களா, லைக் அவங்க கிட்ட போகணும் அப்படின்றது. டு பி ஹானஸ்ட், நாட் ஆல் டாக்டர்ஸ், நாட் ஆல் சைக்காட்ரிஸ்ட் knows about this. அவங்களுக்கே இதை பத்தின அவேர்னஸ் இல்ல, அதுதான் பிரச்சனை. அதனோட விளைவு தான் வந்துட்டு நான் சோஷியல் சர்வீசஸ் டீம்ல ஃபர்ஸ்ட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி கூட. அவங்க கூட பேச ஆரம்பிச்சுதான் வந்து எனக்கு இந்த குயர் கம்யூனிட்டியோட எக்ஸ்போஷர், லேர்னிங் எல்லாமே அதிகமாச்சு. ஸோ அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து சைக்காட்டிஸ்ட்க்கு இதை பத்தின புரிதல் கிடையாது. உடனே என்ன பண்றாங்களா, ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் திங் வந்து பிக் பாஸ்ல நமிதா மாரிமுத்து அவங்க ஜேர்னியை ஷேர் பண்ணியிருப்பாங்க, அவங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைக்காட்டிஸ்ட்கே வந்துட்டு இது கிடையாது. 2019 தமிழ்நாடுல வந்து ஒரு ஜட்ஜே வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு தான் இதுக்கான ஜட்ஜ்மெண்டே கொடுத்துட்டு தான் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்துட்டு இந்த செக்ஸ் எஜுகேஷனை பத்தின ஒரு விஷயங்கள் வந்து புரிதல் கொண்டு வரணும், அதுக்கு வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்ரெசிவ் ஜட்ஜ்மெண்டே கொடுத்திருக்காரு. ஸோ டைம் கிடைச்சா அதுவும் செக் பண்ணி பாருங்க. ஸோ நாட் ஆல் சைக்காட்ரிஸ்ட் ஆர் ஆல் டாக்டர்ஸ் நோ அபவுட் திஸ். ஸோ ரேதர் அரவிந்த் பாயிண்ட் மேட் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து குயர் கம்யூனிட்டி பீப்புள் கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, சான்ஸ் கிடைச்சா. அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி, அவங்களோட லைஃப் ஜேர்னி அவங்க எப்படிலாம் டிஃபைன் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எஜுகேட் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னும் போதுதான். ஸோ தேங்க்யூ. வண்டர்ஃபுல் ரோட் மேப் நீங்களும் அரவிந்தும் ஷேர் பண்ணீங்க. ஐ திங்க் இது ஒரு ஐ ஓப்பனராகவே இருக்கும். அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும். அட்லீஸ்ட் இஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க அப்படின்னா பேனிக் ஆகாம, ஐ திங்க் இந்த டிஸ்கஷன் பார்க்கும்போது எங்க இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கண்ணு கட்டி விடாம அப்படி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் தி வினய் ஹியர். லெட்ஸ் கம் பேக் டு தி மூவி. ஸோ வினய் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கே. ஸோ அப்போ யூஸ்வலா நம்ம பேசின மாதிரி தான். ஸோ நான் படம் பார்த்தது தான், எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது எல்ஜிபிடிக்யூல. பட் என்னோட புரிதல் எப்படி இருந்தது அப்படின்னா, ஓகே அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, பட் டெஃபினெட்லி தே ஆர் நாட் கோயிங் டு கெட் தி சப்போர்ட் ஃப்ரம் தி காமன் மேன். யாரெல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் இவங்களை பத்தி புரிதல் இல்லையோ, டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு ரிஜெக்ட் தம். ஸோ அவங்க எப்படி வந்து படத்துல எப்படி போர்ட்ரே பண்ணாங்கன்னா, ஓகே நீ வந்து என்ன அக்செப்ட் பண்றியோ இல்லையோ, ஐ வில் லீட் மை லைஃப். நான் வந்து எங்க கம்யூனிட்டி கூட நாங்க இருப்பேன், நாங்க வந்து ஒன்னா வந்து லிவ் இன் பண்ணுவோம், வி வில் ப்ரொசீட் ஃபர்தர் அக்கார்டிங் டு மை ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது மாதிரி தான் வந்து நான் வந்து புரிஞ்சு இருந்தது. சோசியல் மீடியால பார்த்தது இல்ல, என் படத்துல இருந்து நான் புரிஞ்சுக்கிற விஷயம் இப்படிதான் இருந்தது. பட் இந்த படத்துல ஸ்பெசிபிக்கா வினய் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அவர் என்ன எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு குழந்தை கண்டிப்பா வேணும், அதனால நான் ஸ்பெர்மை வந்து நான் சேவ் பண்ணுவேன் இப்பயே அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இன்னொரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா, கண்டிப்பா நான் கல்யாணம் வந்து ட்ரெடிஷ்னல் வழியில தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எப்படி ஸ்ட்ரைட் கப்புள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஊரை கூப்பிட்டு இன்விடேஷன் அடிச்சு ப்ராப்பரா வந்து ஸ்ட்ரைட் கப்புள் பண்ற மாதிரி தான் நான் வெட்டிங் பண்ணுவேன், அவங்கள மாதிரி தான் நானும் வந்து குழந்தை பெற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து இஸ் வெரி கன்விக்ஷனோட இருக்காரு. அவர் வந்து ட்ரெடிஷ்னல் வழியா தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும் போது, திஸ் இஸ் இந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னை வந்து இந்த டாபிக்கை பத்தி பேசணும் அப்படின்னு ஆக்சுவலாவே என்னை வந்து தூண்டுச்சு. ஸோ ஏன் நான் வந்து இதை சொல்றேன் அப்படின்னா, வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் அனதர் 5-10 minutes அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நம்ம பேசுறது என்ன, ஒரு ஸ்ட்ரைட் கப்புள் அவங்க வந்து ட்ரெடிஷனை பிரேக் பண்ணி ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், பர்சனல் சாய்ஸை வந்து முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து அந்த 4 விஷயத்த வந்து உடைச்சி கொண்டு போறாங்க. பட் இயர் வினய் பீயிங் அ கே அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரியலாவே வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா அவங்க வந்து காமன் மேன் உள்ள அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எப்போ அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரெடிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஒரு எனக்கு வந்து இப்ப திடீர்னு ஒரு கே கப்பல் வந்து எங்க வீட்டுல இன்விடேஷன் வைக்கிறாங்க, எங்க வீட்டுல சகஜமா வந்து ஓ அப்படியா மாப்பிள்ள என்ன பண்றாரு, நீங்க என்ன பண்றீங்க, இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னா அது ட்ரெடிஷன் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். சொசைட்டி அக்செப்ட் பண்ணதோ இல்லையோ, இந்த ட்ரெடிஷன் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா
இன்டைரக்ட்லி தி சொசைட்டி வில் அக்செப்ட்ன்றது தான் என்னோட புரிதல். ஸோ அப்போ இவர் அதை தான் ட்ரை பண்றாரு. அங்கதான் வந்து ஜெயம் ரவி அப்பா மாதிரி ஒரு கேரக்டர் வந்து உள்ள வந்து நான் பத்துக்கிறேன்டா நீ போடா. ஈவன் நீங்க நல்லா ஒத்தி பாத்தீங்கன்னா யோகி பாபு ஃப்ரெண்டா இருந்தாலும் he is not accepting him as a gay. அதெல்லாம் நீ உங்க ஊர்ல வச்சுக்கோ, என் ஊர்ல வச்சுக்காத அப்படின்ற சில டைலாக்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னா வந்து அப்படிதான் ரியாலிட்டியில இருக்கும். எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு படம் எடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த கம்யூனிட்டி வந்து ஃபிளரிஷ் ஆகாது. ஸோ தே நீட் டு அதே மாதிரி ரொம்ப வந்து ஸ்டீரியோடைபிக்கலா வந்து போட்டாலுமே வந்து ஐ கான்ட் கனெக்ட்ல ஆஸ் அ காமன் மேனா ஆஸ் அ ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து ஐ கான்ட் ஈவன் கனெக்ட் பண்ணவே முடியாது. பட் இந்த மூவி என்னவோ வந்து எப்படி அவன் ஃபைட் பண்றான் பாரு. அப்போ ஸ்ட்ரெயிட் கப்புள் வந்து ட்ரெடிஷன் அகேன்ஸ்டா போறாங்க, பட் கே கப்புள் வந்து ட்ரெடிஷன் வேணும் அப்படின்னு சொல்லும் போது தென் அகெயின் ஐ எம் கிவிங் த சேம் கொஸ்டின் இயர், வாட் இஸ் ட்ரெடிஷன் நவ்? திடீர்னு அப்ப ட்ரெடிஷனுக்கு வேல்யூ வந்துடுச்சா? அப்ப யாருக்கு வந்து வேல்யூ வேணாம்னு நினைக்கிறாங்க, யாரு வேல்யூ வேணும்னு நினைக்கிறாங்க? ஸோ திஸ் இஸ் த டிஸ்கஷன் ஐ எம் ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் இன் திஸ் பர்டிகுலர் ஸ்லைட். மேபி அவங்கள பத்தி அக்செப்டன்ஸ் நிறைய இல்லாததுனால அவங்க ட்ரெடிஷனலா போய் அக்செப்ட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த ட்ரெடிஷன் என்ன? அகைன் ஐ வாண்டட் டு டிஃபைன் த ட்ரெடிஷன் ஹியர். ஏன் அவர் ஃபைட் பண்றாரு? ட்ரெடிஷன் நார்மல் கப்பலா இருக்கவங்க வந்து அது இதுதான் ட்ரெடிஷன், அதை வந்து பிரேக் பண்ணிட்டு பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், இப்படி பண்ணாதான் இவங்களுக்கான மேபி எனக்கு தெரியல. அந்த ஆக்சுவலா இப்ப மத்தவங்களாம் பேசுறது கேட்டுருந்தா எனக்கு அதை பத்தி அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. நான் யாரு கூடயும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணதோ இல்ல பழகிறதுக்கான சான்ஸோ எதுவும் கிடையாது. ஜஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்க நீங்க பேசும்போது தான் லைக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கூட அப்படி ஆவாங்களா அப்படிங்கறத எனக்கு தோணுச்சு. எனக்கு என்னோட புரிதல் அவ்வளவுதான் அவங்கள பத்தி. பட் ஆனா நான் அக்செப்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தா அக்செப்ட் பண்ணுவேன். மேபி இதெல்லாம் வச்சு சொல்லும் போது அந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்காக அவங்க அந்த ட்ரெடிஷன் மூலமா பண்றாங்க அப்படின்னு தோணுது. அந்த ட்ரெடிஷனை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் லைக் ஏன்னா அந்த பீப்புளோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. அப்ப ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து ட்ரெடிஷன் ஹேஸ் த பவர் தட் இட் இஸ் இன்க்ளூசிவா கொண்டு வந்துரும். நிறைய பேரை வந்து சட்டுன்னு அக்செப்ட் பண்ண வைக்கும். இப்போ வந்து என்ன வந்து படி, அவங்க கிட்ட போய் பேசு, அதெல்லாம் பண்ணி அவங்கள புரிஞ்சிக்கோ அப்படின்னு தட் இஸ் ஒன் வே விச் வி ஜஸ்ட் டிஸ்கிரைப் ஒரு ரோட் மேப் போட்டு பியூட்டிஃபுல்லா கொடுத்தாங்க. பட் தட் இஸ் என்ன பொறுத்தவரை அது பெரிய லாங் ரூட்டா இருக்கு. நான் ஏன் போய் பேசணும்? வாட் இஸ் தி நெசசிட்டி டு டாக் வித் தெம்? எனக்கு சப்போஸ் என் குழந்தை அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா ஐ ஹேவ் அ நெசசிட்டி டு டாக் அப்படின்னும் போது. பட் திஸ் இஸ் a very good way, another way, alternative way. If the tradition is accepting them, எனக்கு புரியுதோ இல்லையா, I will accept them. இல்ல அப்ப அந்த மாதிரி அப்ப ட்ரெடிஷன் ஹஸ் a power அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து இருந்தது. சோ அந்த ஆங்கிள் நீங்க பாக்குறீங்களா? இல்ல இன்னுமே இல்ல பர்சனல் சாய்ஸ் வைக்கிறீங்க? இப்ப என்ன நான் கேள்வி ட்ரெடிஷனை தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு நான் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிதானே பேசணும். 6 பேர் வேண்டாம் அப்படின்னாங்கல்ல, அது மாதிரி தூக்கி போட்டுடலாமா? தூக்கி போட்டுடலாம் அப்படின்னா எத்தனை பேருக்கு இது உதவுது அப்படின்றத பாக்கணும். ட்ரெடிஷனல் இது பண்றாங்க, இவங்களை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி எப்பதான் இந்த மாதிரி 4 பேரு அந்த மாதிரி பண்ணா மத்த சொசைட்டி பீப்புள் ஈஸியா அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுதான். அறிவிக்கிறது மேரேஜ, இப்ப மேரேஜ்ங்கிறது நமக்கு இருக்கிற ஒரே ஃபார்ம் மேரேஜ் தான் இருக்கு. இப்ப நாம வந்து நான் இவரோட இந்த பர்சனோட நான் வாழ போறேங்கிறது நான் ஒண்ணு அறிவிக்கலாம், அறிவிக்காம இருக்கலாம். நான் அறிவிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஃபார்ம் மேரேஜ் மட்டும் தான் இருக்கு, வேற ஃபார்ம் எனக்கு இல்ல. ட்ரெடிஷன் நான் சொல்ல வரேன். கரெக்ட். அந்த ட்ரெடிஷன் இப்ப தேவைப்படுது இல்ல. இல்ல அதான் சொல்ல, அது ட்ரெடிஷன்ங்கிறத தாண்டி எனக்கு ஒரு ஃபார்ம் தேவைப்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க போயிட்டு உங்க சோசியல் மீடியா ஹேண்டில்ல ஐ எம் மேரிட் டு சோ அண்ட் சோன்னு போட்டுக்குங்க, அதுவுமே தெரிவிக்கிறது தானே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க வினய் வந்து சூசிங் த ப்ராப்பர் வே, ட்ரெடிஷ்னல் வே. அவர் சர்ச்சுக்கு போய், சர்ச்சா தெரியல எனக்கு, ப்ராப்பரா வந்து ஒரு செட்டப் வச்சு ரிங்கை மாத்தி அதுக்கப்புறமேட்டு வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணி அவர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் வெட்டிங்கை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அதுதான் அவர் பண்ணியும் செய்யறாரு. அவன் ஜெயம் ரவி அப்பா வந்து அதை வந்து ஹெல்ப் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து வராங்க. அப்போ அந்த கப்புள் ஆஃப் ஒரு 100 பேர் 200 பேர் சேர்றாங்கன்னா தே ஆர் அக்செப்டிங் தெம். தட் இஸ் தி ரோல் மாடலா அவர் வந்து இருக்காரு. ஸோ இது ஒரு ட்ரெடிஷ்னல் வே தானே. நீங்க சொல்ற மாதிரி பர்சனல் சாய்ஸா இருந்தா அப்படின்னா ஓகே, நீ சொல்லிக்கோ, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு நீங்க சோசியல் மீடியால போட்டு போக வேண்டியது தானே. இல்ல இதுவும் பர்சனல் சாய்ஸ் தானே வரும். இப்ப நான் எந்த மாதிரி, நான் எப்படி வாழணுங்கிற மாதிரி தான், நான் எந்த மாதிரி நான் அறிவிக்கணுங்கிறது ஏதோ ஒரு பர்சனல் சாய்ஸ் தானே. இல்ல பர்சனல் சாய்ஸ் தாங்க. பட் யூ ஆர் டேக்கிங் தி ட்ரெடிஷனல் ரூட்னு நான் சொல்ல வரேன்.
ஐம் நாட் அகைன்ஸ்ட். நான் அதை அப்படி சொல்ல வரல. அகைன் திஸ் பர்சனல் சாய்ஸ் தான். அவர் கன்விக்டடா இருக்காரு. பட் அவர் எடுத்த டூல் என்ன? ட்ரெடிஷனல் வே ஆஃப் வெட்டிங். இதை தானே வந்து ஜெயம் ரவி வேணான்னு சொன்னா, இதை தானே வந்து நித்யா மேனன் வேணான்னு சொன்னாங்க. கிளைமேக்ஸ்ல கூட அவங்க வெட்டிங் வேணான்னு சொன்னாங்கல்ல, அதை இவர் வேணும்னு சொல்லி அவர் வந்து கட்டிக்கிட்டாருல்ல. சோ அப்ப ட்ரெடிஷன் என்னவா பாக்குறீங்க? அதுதான் நான் சொல்ற பாயிண்ட் இங்க. யா நீங்க சொல்ற மாதிரி தான். பட் ஒன் திங் வாட் ஐ தாட் இஸ், இப்ப அக்செப்டன்ஸ் சொசைட்டில இல்லாதப்ப நான் இந்த ஒரு விஷயத்த நான் அறிவிச்சு தான் பண்ண முடியும். ஒருவேளை அக்செப்டன்ஸ் நார்மலைஸ் ஆயிருச்சு அப்படின்னா நான் அதை நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு நான் போகலாம். ஸோ சொசைட்டி அக்செப்டன்ஸ்க்காக தான் நான் இந்த ட்ரெடிஷன் எடுக்க வேண்டியதா இருக்கு. எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல ட்ரெடிஷன் என்ன ரோல் பிளே பண்றீங்க? ஸோ அப்போ வந்து ஒரு மார்ஜினல் பீப்புளுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டியோ ஒரு பேக்கப்போ ஒரு அக்செப்டன்ஸோ கொடுக்கணும் அப்படின்னா அது ட்ரெடிஷனால வந்து இன்னும் கொஞ்சம் வீரியமா கொடுக்க முடியும்ன்றது தானே வந்து இங்க கொடுக்குற ஒரு பாயிண்ட். இல்ல வினை பண்ணுனா கூட சொசைட்டில எல்லாருமே 90% மேல யாரும் அக்செப்ட் பண்ண போறது இல்ல. மோர் தென் 90%. அப்படி இல்லங்க, இது ஒரு ஸ்டார்ட் தானங்க. அப்படிதானங்க எல்லாம் சத்தியம் அப்படிதானங்க இருந்தது. ஸோ இது வந்து ஒரு கல்யாணத்துல வந்து எல்லாம் தலைகள்லாம் மாறிடாது. பட் நான் சொல்ற மாதிரி 200 பேர் அன்னைக்கு அட்டன் பண்ணவங்க மாறிட்டாங்கல்ல. இல்லைன்னா வரணும்னு அவசியமே கிடையாது. ஏன் வரணும், உட்காந்துடணும், எதுக்கு போட்டோ பிடிக்கணும், எதுக்கு மொழி எழுதணும்? வெரி சிம்பிள். சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க. unless you get married you cannot buy a house until your age 40+. 40 ஆனா மட்டும்தான் தனியா வீடு வாங்க முடியும். இல்லைன்னா மேரேஜ் இல்லாம, மேரேஜ் சர்டிபிகேட் இல்லாம you cannot buy a house. ஸோ அப்போ அந்த மாதிரி லீகாலிட்டிஸ்னா உள்ள வரணும். இப்போ நீங்க எடுத்தோம் கவுத்தோம் இப்படி பண்ண முடியாது. அப்போ இந்த லீகாலிட்டிஸ் கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா we need to go and do this. அந்த மேரேஜை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். இவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது தான் கவர்மெண்ட்டுக்கே தெரியும், ஓ 10,000 பீப்புள் இந்த வருஷம் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, we need to show some ஒரு லா கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் தான் வரும். அதை விட்டு தனித்தனியாவே நம்ம பறந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா we cannot bring this into tradition, bring them into order, bring them into legal. We cannot give the equality which the married people, straight people get to all the people. Final reflection. Is tradition a burden or a privilege? ஸோ அப்படின்னு பண்ணும்போது இந்த படத்தை வச்சு தான் நான் சொல்றேன். ஐம் நாட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஐம் ஜஸ்ட் டாக்கிங். ஸோ இந்த படத்துல வந்து போத் நித்யா மேனன் அண்ட் ஜெயம் ரவி வந்து அவங்க வந்து ப்ரிவிலேஜ். அவங்க வந்து தே ஆர் ஏர்னிங், அவங்க ஒரு பெரிய ஒரு வேலையில இருப்பாங்க, ஹை ஏர்னிங் ஜாப்ல இருப்பாங்க. ஸோ தே ஆர் ப்ரிவிலேஜ். ஸோ தட் அவங்க வீட்டுல இருந்து துரத்தி விட்டா கூட வந்து அவங்க ஒரு பெரிய ஹை ரைசிங் பில்டிங்ல போயிட்டு நித்யா மேனன் நெக்ஸ்ட் டேவே வந்து போய் குடியேறுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல they are having the privilege to break the tradition. ஏன்னா ட்ரெடிஷனோட பெரிய பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதோ, செக்யூரிட்டி கொடுக்கறதோ, அந்த மாதிரி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதோ, ஒரு சைக்காலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதோ தான் வந்து பிக்கஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் ட்ரெடிஷன். ஈவன் தோ இட் வில் கம் அண்ட் இட் யூ இன் பர்சனல் சாய்ஸஸ்ல வந்து அது குறுக்கிட்டாலுமே ஆன் த கிரேட்டர் குட் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் இட் இஸ் சஸ்டைனிங் அண்ட் பீப்புள் ஆர் கிளிங்கிங் டு இட். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ்டா இருக்கும்போது தே டோன்ட் நீட் தோஸ் பெனிஃபிட்ஸ் பிகாஸ் இன்னவே அவங்களால வந்துட்டு இண்டிபெண்டாவே அந்த சாய்ஸஸ் அந்த பெனிஃபிட்ஸ்லாம் தே கேன் ரீப். ஸோ அப்படின்னும் போது தே ஆர் பிரேக்கிங் அண்ட் தென் தே ஆர் லீடிங் தர் இண்டிபெண்டன்ட் லைஃப் அப்படின்னு பாக்குறாங்க. பட் இன் வினய் சைட்லயுமே அகைன் அவர் என்ன வேலை செய்யறாருலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் லுக்ஸ் லைக் ஹி இஸ் ஆல்சோ இன் அ குட் பிளேஸ். வேலை செய்யற மாதிரி தான் அங்க இருக்கு. பட் ஆனாலுமே இஸ் சூசிங் தி ட்ரெடிஷ்னல் வே. ஏன் அப்படின்னா வந்து இன்னும் வந்து கிரேட்டர் அக்செப்டன்ஸ் கிடைக்கும், இன்னும் கிரேட்டர் செக்யூரிட்டி கிடைக்கும், லீகாலிட்டி கிடைக்கும் அப்படின்றதுனால தான் அவர் வந்து இந்த ஒரு சாய்ஸை எடுக்கிறாரு. தோ இட் இஸ் பர்சனல் சாய்ஸ் அகெயின், பட் இஸ் டேக்கிங் தி ட்ரெடிஷ்னல் ரூட் அப்படின்றதுனால தேர் இட் இஸ் ஹேவிங் எ கிரேட்டர் வேல்யூ. அண்ட் திங்க் அபவுட் தி ஸ்ட்ரெயிட் கப்பிள் ஹூ ஆர் நாட் ப்ரிவிலேஜ், ஒரு மார்ஜினல் சொசைட்டில இருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு இன்னும் ஃபேமிலியை தான் வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் அவங்க சொசைட்டி தேவைப்படுது ஹெல்ப்புக்கு அப்படின்னும் போது இஃப் தே பிரேக் த ட்ரெடிஷன், என்னோட பர்சனலாக தான் நான் வாழ போறேன், எனக்கு நீங்க தேவையில்லை அப்படின்னு வெளியில வந்தா அப்படின்னா அவங்களால வந்து ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியுமா? அவங்களோட ஒரு சேலஞ்சிங் ஒரு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாமே நம்ம நினைச்சு பார்க்கணும்.
ஸோ அப்போ வந்து இஃப் வி ஆர் பிரேக்கிங் அ ட்ரெடிஷன், அது பர்சனல் சாய்ஸா இருக்கிற பட்சத்துல வந்து தட்ஸ் ஃபைன். பட் அது வந்து ஜென்ரலைஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து as I said ஹியூமனிட்டி வைஸ் ஆர் அந்த கிரேட்டர் பிக்சர்ல நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து யோசிச்சு தான் நம்ம வந்து பேசணும் அப்படின்றது வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கறேன். அப்படி நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா சடால் நான் பண்ணிட்டேன், என்ன மாதிரி நீயும் பாரு அப்படின்றதோ, இல்லை இந்த படத்தை பார்த்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவங்க பேர் நல்லா தானே இருக்காங்க, நம்மளும் வந்து அதை பிரேக் பண்ணிட்டு போகலாம், நம்மளும் இந்த மாதிரி வாழலாம்னும் போது அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. சொசைட்டி ஹெல்ப் தேவை, ஃபேமிலி ஹெல்ப் தேவை, அவங்களால தான் நல்லா வர முடியும் அப்படின்னா டெஃபினெட்லி தே நீட் டு திங்க் அபவுட் தி பவர் ஆஃப் ட்ரெடிஷன் ஆர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன் அப்படின்றதையும் நான் வந்து திங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பைனரியா வந்து இது வேணும் வேணாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட், ரெண்டுத்துலையுமே ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கும். பட் வி நீட் டு ஸ்ட்ரைக் ஒரு கரெக்டான ஒரு கார்டை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு தான் நம்ம வந்து வி நீட் டு லீட் அவர் லைஃப் அப்படின்றது வந்து என்னோட ஒரு டேக்அவே ஆஃப் திஸ் மூவியா இருந்தது. நோ தட் வி ஆர் நிறைய பீப்புள் நிறைய பேசணும்னு ஆசைப்படுறீங்க. டூ லெட் மீ நோ. நம்ம இன்னொரு ஒரு செஷனே நம்ம வந்து பர்டிகுலர் டாபிக்கே நம்ம பேசலாம். பிகாஸ் சரி டோலி கேள்வி இஸ் நாட் ஷை அவே ஃப்ரம் டிஸ்கஸிங் எனி டாபிக். அதனால வந்து another time we can discuss in length and breadth.